ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, 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 உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழ வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து கைவிட பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எங்களோடு சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பாராதபடிக்கு ஆண்டவரே, மனுஷராகிய எங்களிடத்தில் மகா உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற நீர் மகா பரிசுத்தர். பாவிகளும் பாவக்கரைகள் உள்ளவர்களும் பாவ சுவாசத்தை சுவாசிக்கிறவர்களும் பாவம் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுமாகிய எங்கள் பேரில் நீர் பிரியம் வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து, மகா உன்னதத்தில் இருக்கிற மகா பரிசுத்தராக இருந்தாலும் நீர் தாழ எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து சமயங்களில் உம்முடைய ஆவியானவரால் நிரப்பி வழி நடத்தி, திடன்கொள் திடன்கொள், பயப்படாதே, திடன்கொள் திடன்கொள், பயப்படாதே. பூமியிலே பயமுறுத்து வருகிற சத்ருவும் சாத்தானும் அவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள் பலவிதங்கள், பல ஆயிரம் வழிகள், பல ஆயிரம் விதமான மனுஷர்கள் வடிவில், சூழ்நிலையின் வடிவில், வியாதிகளின் வடிவில், பலவீனங்களின் வடிவில், இல்லாமையின் வடிவில், குறைவின் வடிவில், எதிர்பார்க்கிறது சீக்கிரமாக நடைபெறாதபடிக்கு கால தாமதம் என்கிற வடிவில் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இவைகள் நிலைத்து நிற்பதில்லை. உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம், உங்களை தொல்லைப்படுத்துகிற காரியம், உங்களை பயமுறுத்துகிற காரியம் நிலைத்து நிற்பதில்லை. ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே மகா பெரிய அதிகாரியும் வல்லமையும் உள்ள தேவனாயிருக்கிற நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் மகா வல்லமை உள்ளவர். எனக்கு முன்னதாக இந்த உங்களை அச்சுறுத்துகிற இந்த காரியங்கள் எனக்கு முன்னதாக நிற்பதில்லை, அது நிலை நிற்பதில்லை. அவைகள் என்னை கண்டு பயந்து விலகி ஓடும். ஆகையினால நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள் என்று அதற்காக தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தில் திடன் கொள்ளுங்கள், ஆவியிலே திடன் கொள்ளுங்கள், ஆத்மாவிலே திடன் கொள்ளுங்கள், ஜீவனிலே திடன் கொள்ளுங்கள், பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள். பரிசுத்த தேவனுடைய நாமத்தை வாயிலும் உதடிலும் நாவிலும் உள்ளத்திலும் சிந்தையிலும் சரீரத்திலும் தரித்து கொள்ளுங்கள், பிழைத்திருப்பீர்கள். என் நாமத்தை உங்களுக்குள்ளே கண்டால் சத்ருவாகிய பிசாசானவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்கள் வாயிலே என்னுடைய நாமம் இருக்கிறதை கண்டால் சத்ருவாகிய பிசாசானவன் உங்களுக்கு விலகி ஓடிப்போவான். உங்கள் சிந்தையிலும் உள்ளத்திலும் என் நாமம் எழுதியிருக்கப்படுவதை கண்டால் அவன் உங்களுக்கு தீங்கு செய்ய வருவதை விட்டு ஓடிப்போவான். மறைந்திருந்து தீங்கு செய்தாலும் என் நாமம் அவனை அழிக்கும். அவன் எத்தனை ஆழங்களிலிருந்து செய்தாலும் அந்த ஆழத்துக்கு மேலான ஆழத்துக்குள்ளாக என் நாமம் கடந்து சென்று என் நாமமாகிய பட்டயம் அவனை அழிக்கும்.
அவன் கிரியைகள் வாய்க்காது. எத்தனை அதிகமாக கிரியை செய்தாலும் அத்தனை அதிகமாக அழிக்கும். ஆகையினாலே என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளே, என்னை நம்புகிற பிள்ளைகளே, நம்புங்கள் என்று திரும்பவுமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லை. நன்மை செய்கிற தெய்வம் என்று தேடினால் ஒரு தெய்வமும் கிடையாது. ஆகையினாலே என்னை பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொண்டு இருக்கிற நிலையிலே உறுதியாய் நிலைத்திருங்கள். வழுவி போகாதிருங்கள். என் நாமம் உங்களை விடுவிக்கும். என் பிரசன்னம் உங்களை விடுவிக்கும். நான் உங்களை விடுவிப்பேன். என் சட்டைகளின் மறைவிலே உங்களை வைத்து பாதுகாத்து கொள்வேன். ஆகையினாலே எனக்கும் என்னுடைய பிரசன்னத்துக்கும் என் வார்த்தைக்கும் என் நாமத்துக்கும் பயந்து நடுங்குகிற சத்ருவும் அவன் சாத்தானும் என்னை கண்டு பயந்து நடுங்குகிறதுனால நீங்கள் என் மறைவில் இருக்கும் பொழுது உங்களையும் கண்டு பயந்து நடுங்கி உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்களுக்கு செய்கிற தீங்குகள், செய்யப்பட்டிருக்கிற தீங்குகள் என் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகும். என் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். என் மன்னிப்பு உங்களை பாதுகாக்கும். நான் உங்களை கைவிடாமல் இருப்பேன். நித்திய ஜீவன் பரியந்தமும் கொஞ்ச காலம் கைப்பிடித்து நடத்தி அதன் பிறகு மறந்து போகிறவரும் கைவிடுகிற தேவனுமாயில்லை. நித்திய ஜீவக்கால பரியந்தமும் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாகிய நான் உங்களோடு இருக்கிறேன். பலங்கொண்டு தைரியமாயிருங்கள், திடமனதாயிருங்கள், பரிசுத்தப்படுங்கள், பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள், நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருங்கள், காத்திருப்பிலே பலனோடு காத்திருங்கள். கிடைக்கும் பரியந்தம் பெற்றுக்கொள்ளும் பரியந்தம் அந்த காத்திருப்பில் பலங்கொண்டு காத்திருங்க. உங்கள் ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய தழும்புகளிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியமும் என்னிலிருந்து உங்களுக்கு ஜீவனம் உண்டாக்கி வாழ்ந்து வளம் பெறுங்கள் என்று உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். ஜீவ அதிபதியாகிய நான் உங்களோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை மறவாத தேவன் உங்களோட கூட இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ க்ளோரியஸ் லார்ட். இந்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு நேரே எவ்வளவு நல்ல பொக்கிஷங்களை எங்களுக்கு ஆகாரமாகவும் ஐஸ்வர்யமாகவும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளை நாங்கள் பெற்று அனுபவித்து வாழ்ந்து ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. அதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. உம்மிடத்தில் வந்திருப்பதே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போகிறதற்காக, இதுவரையும் நீர் செய்தவைகளுக்காக நன்றி செலுத்துகிறதற்காக, இனி நீர் செய்யப்போகிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக, செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம். நாங்கள் வாங்கி கொண்டு உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கோம் சுவாமி. அந்த நன்மைகளை நீர் சொன்ன எல்லா நன்மைகளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தமாக எங்கள் உள்ள உறுப்பு வெளி உறுப்பிலும் எங்கள் ஜீவனிலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சிந்தையிலும் வாழ்விலும் நிலைத்திருப்பதாக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம் சுவாமி. செய்வீராக. சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் எல்லாருக்கும் இந்த உம்முடைய பொன்னான வார்த்தையும் பொன்னான ஆசீர்வாதத்தையும் மகத்துவமான கிருபையும் நீர் பொழிந்து கைவிடாமல் காத்துக்கொள்வீராக என்று சர்வ பலமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். செய்தரலோ சுவாமி. சர்வ பலமுள்ள தேவனே, இப்பொழுதும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தி உம்முடைய வருகை பரியந்தமும் கைவிடாமல் காத்து நிலை நிறுத்தும்படிக்கு உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பெற்று கொடுத்து எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்மாவை, எங்கள் சரீரத்தை, எங்கள் சிந்தையை, எங்களுடைய ஜீவனை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும். வாரும் ஆவியானவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும் சுவாமி. நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்டு அதன் பலனை அனுபவிக்க கிருபை செய்யும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே வாரும். நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய கிருபையில் திரும்பமாக நாம் இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமாம் தானே? நாமே நம்ம கிருபையினால் சாதனத்தினால நம்மளை காத்துக்கிட்டோமா? கர்த்தருடைய சுத்த கிருபை நம்மளை காத்து கொண்டு இருக்கு. கடந்த முறை நாம் சந்தித்ததிலிருந்து இது வரைக்கும் கடந்து வந்த காலங்கள், ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த காலங்களை நாம் திரும்பி பார்த்தோன்னா எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை பயங்கள், எத்தனை திகில்கள், பிழைப்போமா பூமியிலே என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், சஞ்சலங்கள், மன வருத்தங்கள், மனுஷருடைய கருத்து வேறுபாடுகள், மனுஷருடைய வார்த்தைகளினால் உண்டான மனபேதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், மன வருத்தங்கள், வேதனைகள், ஜீவிக்கிறதா ஜீவிக்காமல் இருப்பதா, உயிரோடு இருப்பதா இல்லாமல் இருப்பதா என்ற சூழ்நிலைகள், அடுத்தது வந்த தீமையானவைகள் நம்மை அழிச்சிருமோ, மரித்து போவோமோ பூமியிலிருந்து என்ற பயத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அழித்து போட்டார். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அழித்து போட்டார். அழித்து போட்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகல தீங்குகளை அழித்து போட்டு மன்னித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சுகப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து, சண்டைக்கு இடையில் சண்டை இடுகிறவர்கள் மனுஷர் மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணி அவருடைய சட்டைகளின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வாழ்ந்திருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மை வாழ வைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆகையினால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். தெரியும் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தோம் என்று கர்த்தருக்கு தெரியும். நமக்கும் ஒருத்தருக்கு தெரியும் எப்படி நம்ம கடந்து வந்தோன்னு. கர்த்தராகிய தேவனும் அவ்வளோ பெரிய இடிக்கும் ஆபத்துக்கும் அதிர்ச்சிக்கும் தூதர்களை வைத்து அந்த வீட்டையும் கூரையும் காத்து கொண்டார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். என் பிள்ளைங்க வந்து பயந்துருவாங்க, என் பிள்ளைங்க மேலே இடித்து நீ கூரையை தட்டிடாத. அப்போ எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் ஏசப்பான்னு கூப்பிட்ட உடனே தூதரை வச்சு காப்பாற்றிட்டாருல்ல, இடிக்கலைல்ல. அப்போ இடிக்கி கட்டளை கொடுத்துட்டாருல்ல, இடிக்காத, என் பிள்ளைங்க பயப்படுறாங்க, போய் அந்த இடத்துல என்ன பண்ணாத, இடிக்காத. எனக்கு பயப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க பூமியில். துணிகரம் கொண்டவங்க இருப்பாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்க, கர்த்தருக்கு பயமே இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, தப்பு செய்துகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வேணா போய் இடி. என் பிள்ளைங்க, எனக்கு பயப்படுற பிள்ளைங்கக்கிட்ட போய் என்ன செய்திடாத, இடித்து பயப்படுத்திடாதன்னுட்டு கட்டளை கொடுத்துட்டாராம். அதனால் அது இடிக்கலை. அதுக்கப்புறம் அப்போ எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ நேசிக்கிற தேவன், நம்ம பயப்படுத்தாத தேவன். சத்ருவும் சாத்தானும் மனுஷரும் தான் நம்ம என்ன செய்வாங்க, பயப்படுத்துவாங்க. சர்வ வல்லமுள்ள தேவனும் பயப்படாதே பயப்படாதே, உன்னை பயப்படுத்துகிற காரியம் உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி சொல்லி நம்மளை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைத்து நிற்க செய்கிற தேவன். இந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பகுதியை வாசிக்கலாம். என்ன பகுதி? உபாகமம் 33:20 வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமேன். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். இன்றைக்கி ஜெபத்தில் கூட கர்த்தர் அருமையாக சொன்னார்.
கவனிச்சுட்டே வந்திருப்பீங்களான்னா உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருந்திருக்கும். இந்த பூமியில் என்னை காட்டிலும் வல்லமை உள்ளவர் யாருமே இல்லைன்னு சொன்னார். இந்த பூமியில் வல்லமையாக நீங்கள் பார்க்குறீங்களே, வேறு தெய்வம் என்று சொன்னாலும் வேறு சூழ்நிலைகள் எது என்று சொன்னாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே வல்லமை உள்ளவர். அவைகள் எல்லாவற்றையும் நான் ஆண்டு வழி நடத்துகிறவர், என் கரத்தில் வைத்திருக்கிறவர் நான். அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்கிறேன். நீங்கள் பயப்படுற காரியம் நேரிடாதுன்னு சொல்கிறேன், அதனால் பயப்படாதிருங்க ன்னு சொல்லியாங்க. அப்போது இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலே தேவன், எல்லா தேவர்களுக்கு மேலே தேவன். நேற்று ஒரு சகோதரின் இடத்துல ஜெபிக்கிறதுக்காக பேசி கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்ன சில காரியங்கள் அற்புதமாகவும் சாதாரண காரியமாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அது சொல்லப்படும் போது நமக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாக இருக்குது. பூமியில் தீ அக்கினி பற்றி எரியுது, தேசங்களில் பற்றி எரியுது, பெரிய பெரிய தேசங்களில் பற்றி எரியுது. அவர்களுக்கு இல்லை வசதிகள் இல்லாததே கிடையாது, பணக்குறைவும் கிடையாது, சாதனங்கள் இல்லாமலும் இல்லை. ஆனாலும் அவ்வளோ பெரிய தேசங்கள் எல்லாம் அந்த அக்கினியை அழிக்க முடியல. அந்த கட்டடங்களாக அப்படி அவர்கள் தான் மனுஷர் தான் புறப்பட்டு ஓடி போக வேண்டுமே தவிர, அவர்கள் சவதரித்தது எல்லாம், அவர்கள் வீடு வாசல் சவதரித்த எல்லாம் பொண்ணு பொருள் சகலவற்றையும் அங்கேயே விட்டு எரிந்து நாசமாகும்படிக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. உயிர் தப்பினா போதும்னு போயிட்டாங்க. அந்தந்த மனுஷன் வீரம் பேசுகிறான்ல, என்னை யாருன்னு நினச்சிக்கிட்ட, நான் வந்தேன்னா பாரு என்ன பண்ணுவேன்னு, ஏங்கிட்ட மோதாத பேசுகிறாங்கல்ல மனுஷர். கோபம் வந்த உடனே ஏன்ட்ட விளையாடாத, வேறு யார்கிட்டையாவது விளையாடு, ஏன்ட்ட உன் காரியம் பலிக்காது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்கிட்ட மோதனே காரியமே வித்தியாசமாகிடும். ஒருவேளை நான் சாதாரண மனுஷனாக இருக்கலாம், நான் கூட அப்படி சொல்வேன். நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருக்கலாம். அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நினச்சேன், நான் சாதாரண மனுஷன் மட்டும் இல்லை, எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது, ஆளுகிறவங்க இருக்கிறாங்க, ராஜ்யத்தை ஆள்றவங்க என் பின்னால் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன்னை ஜாக்கிரதைன்னு பயமுறுத்துகிறோம். இந்த நான் என்ன பண்ணுவேன், என்னோட அதிகாரம் இருக்குது, அதிகாரமும் ராஜ்யத்தின் அதிகாரம் இருக்குது, அவ்வளோ மனுஷரும் இருக்கிறாங்க. இருந்தும் அந்த தீயை பார்த்து நீ எரியாத அணைஞ்சு போன்னு சொல்ல முடியலையே. நீ யார், நீ எங்கே போன, நான்ன்ற நீ எங்கே? நான் என்று சொல்கிற நீ எங்கே, நான் என்று சொல்லுகிற நான் எங்கே? இல்லைல்ல, காணலை. அப்போது மனுஷன் நான் என்னால் செய்ய முடியும், என்கிட்ட மோதாத, என்கிட்ட காரியத்தை வச்சுக்காதன்னு சொல்கிறவங்க எல்லாமே யார் கையில் இருக்கிறாங்க? சாத்தான் கையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே உங்கள் கையில் நாங்கள் எங்களை கொடுக்குறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டோன்னா கர்த்தர் என்ன செய்வார், காப்பாற்றுவார். அவர் பலத்த கைக்குள்ளே இருந்தால் அவர் கையிலேருந்து யாருமே பிடுங்கிட்டு போக முடியாதான். என் கரத்திலிருந்து உங்களை யாரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கிட்டேயே வர முடியாது, அப்புறம் எங்கேருந்து பிடுங்கிறது? ஆகையினாலே என்னுடைய பலத்த கரத்தில் இருங்கன்னு செய்தியில் கடந்த வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம். ஒரு தேசத்தில் புயல் வரும், புயல் வந்ததானா என்ன வரும், காற்று மழை வீசும் இல்லையா? இது புழுதி புயலாம். என்ன புயல்? புயல். இந்த புழுதி புயலில் வெறும் மணல் தான் அடிச்சுட்டு எல்லாம் புயலாக போய் எல்லா தேசம் முழுதையும் மூடிடுச்சு. எப்படிமா சுவாசிப்பீங்க அதில் இருக்கிறவங்க? காற்று எப்படி இருக்கும், சுவாசம் எப்படி இருக்கும்? வீட்டிலையும் வாசல்லையும் பொருள்லேயும்
வெளியே நிற்கிற கார்லேயும் வீட்டு வாசல்லையும் எல்லாம் மணல் அப்படியே குவிஞ்சு போச்சு, புழுதி போய் அள்ளி கொட்டி போச்சு. எப்படி பிழைச்சிருப்பாங்க? பிழைக்கிறதுக்கு எப்படி வழி? எப்படியெல்லாம் அவங்க அந்த க்ளீனரை போட்டு, வேக்யூம் க்ளீனரை போட்டு க்ளீன் பண்ணாலும் எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க? இந்த புயலின் வேகத்தினால, கொடுமையினால் எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. தண்ணி எப்படி கிடச்சிருக்கோம்? அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி அந்த வேக்யூம் மிஷின் பயன்பட்டுருக்கோம்? ஒன்றுமே செய்ய முடியாது. இதை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? நீயும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய கையில் தீமையானது இருக்குது. இதையெல்லாம் கர்த்தருடைய தூதர்கள். அக்கினி கர்த்தருடைய தூதன், புயல் கர்த்தருடைய தூதன், புழுதி கர்த்தருடைய தூதன், வெள்ளம் கர்த்தருடைய தூதன், பூமி அதிர்ச்சி கர்த்தருடைய தூதன். கர்த்தருக்கு பயப்படாத இருக்கிற நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தூதனை, மனுஷன் கீழ்ப்படிய மாட்டானா, அவருடைய தூதரை வச்சு தீமை செய்கிறவர்களை அழிச்சிடுறாராம். தீமையும் தீமை செய்கிறவர்களையும். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தும் கூட தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு நான் பயப்படுறேன், அவருக்கு நான் பயப்படுறதுனால நான் போகிற வழி சரியில்லை, நான் செய்கிற காரியம் சரியில்லை, நான் பண்ணுறது தப்பு என்று தெரிஞ்சு அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனுஷனுக்கு மனசு இல்லை. அதை எப்படி விடுவேன்? நான் போகிற காரியம் நலமாக இருக்குது, இடம் நல்லா இருக்குது, நான் உட்கார்ற இடம் நலமாக இருக்குது, நான் செய்கிற காரியம் நலமாக இருக்குது, என் மனசுக்கு பிரியமாக இருக்குது. இதை விடணுன்னா ஏசாமியை இதை விட்டால் தான் ஏசாமிகிட்ட போக முடியும். ஏசாமியை விட எனக்கு இது நல்லா இருக்குது. அப்போ ஏசாமியை கூட நான் விட்டுடலாமே தவிர யாரை விட்டுற முடியாதே? என்னுடைய மனதுக்கு விருப்பமாக இருக்கிறத நான் விட்டுற முடியாது. அப்படி நினைக்கும்போது கட்டாயமாக அந்த மனிதனுக்கு, அந்த ஸ்திரீக்கு அழிவு வரும். அழிவு வரும். கர்த்தர் தானே காக்கணும். காக்கிறவர் இல்லைன்னா எப்படி காப்பார்? யார் காத்துக்குவா? என்ன நானே காத்துக்கொள்ள முடியுமா? முடியாதில்ல. ஒரு காற்று வீசுது, மெதுவாக வீசுது. இப்போ நமக்குள்ளே காற்று தான் இருக்குது, இருக்கா இல்லையா? அதனால தானே சுவாசிக்கிறோம். இருக்குதா இல்லையான்னு தெரியாதபடிக்கு அவ்வளோ மென்மையாக இருக்குது, நமக்கு தொல்லை கொடுக்காம அதை சுவாசிக்கிறோம். சில நேரம் லேசாக சாயந்தரத்தில் அப்படி வெளியே வந்தோன்னா தென்றல் காற்று, இளங்காற்று, தென்றல் காற்று நம்ம மேலே வீசும். அது அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளை குளிர்ச்சியாக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு. ஆமாவா இல்லையா? ஆமாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேகமாக ஆகிட்டு கொஞ்சம் வேகமான காற்றாக வருதுன்னு வைங்க, உசு உசுன்னு வீசுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? சிலது 60 மைல் வேகத்தில் வீசுதான். எத்தனை மைல்? 60 மைல் வேகத்தில் வீசும்போது அடர்ந்த மரம், நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிற மரம் கூட அப்படியே தரை மட்டும் சாஞ்சி சாஞ்சி வளைஞ்சி விழட்டா வேண்டாமான்னு அந்த அளவுக்கு அலக்கடிக்கப்படுதான். 60லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுமா. சிலது ஒரு முறை நான் படிக்கிற காலத்தில் சொன்னாங்க 600 மீட்டர் வேகத்தில் 600 மைல் வேகத்தில் வீசோன்னாங்க. நாங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது, காலேஜ் கட்டடம் எல்லாமே பெஞ்சிட்டு போயிடுமோ என்னமோன்னு எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு. அது எத்தனை மைல் அப்புறம் வீசிச்சோ தெரியாது. அடங்கி எங்களுக்கு லகு உண்டாயிற்று. அப்படி அதிகமான காற்று வீசுகிற அந்த புயல் 60 மைல் வேகத்தில் வீசினாலும் 120 மைல் வேகத்தில் வீசினாலும் கூரைகள் பிச்சுட்டு போகிற மாதிரி வீசினாலும் கடலில் இருக்கிற தண்ணி அவ்வளவையும் அள்ளி கொண்டாந்து பூமியின் மேலே ஊற்றுது. அந்த காற்று தானே ஊற்றுது. ஒரு கை தண்ணி நம்ம கடல்லேருந்து இப்படி கோரி எடுத்து கொண்டு வந்து இது பீச் மணலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா கையில்? அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? அங்கேருந்து அள்ளிட்டு இங்கே வர்றதுக்குள்ளவே என்ன செய்யும்? அதெல்லாம்
கீழே போயிடும், நம்மளால் முடியாது. இந்த காற்றினுடைய வல்லமை அந்த கடலில் இருக்கிற அவ்வளவு தண்ணியும் புரட்டி அது 60 மீட்டர் உயரம் 18 மீட்டர் உயரத்துக்கு அப்படியே புரட்டி கொண்டு வந்து பூமியின் மேலே ஊற்றுதான். அதுக்கு தான் சுனாமின்னு சொல்கிறாங்க. இது ஊற்றி எல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் அடங்குன்னு சொன்னார்னா என்ன ஆச்சுன்னு தெரியாது, அடங்கிறோம். வேணாம் அடிச்சிட்டு போயிடுவீங்க. நல்லது நல்லது. உங்கள் மேலே தேவன் இரக்கம் வச்சு, மகளே நீ இன்னும் கொஞ்ச நாள் இரு உயிரோட, என்னுடைய நன்மையை பெற்றுக்கோ, என் ரட்சிப்பை முழுசாக பெற்றுக்கோ, நித்திய ஜீவனுக்குள்ளே வந்துரு, உனக்கு எதுக்கு சுனாமி, உனக்கு சுனாமி இல்லாத இடத்துல உன்னை பத்திரமா பார்த்துட்ருக்குறேன் நான். அப்படியே மனுஷரை அள்ளிட்டு போயிடும். அங்கே எதையும் பிடிக்க முடியாது. மரமே பேத்துக்கிட்டு பெயர்ந்துட்டு வேரோடு போகும்போது எதை பிடிச்சிட்டு நிற்பீங்க? கொஞ்சம் தண்ணி மூக்கில் பட்டாலே மனுஷன் என்ன ஆயிடுவான்? மூச்சே வராது, அப்போவே செத்து போயிடுவானே. அப்புறம் சுனாமியை நீங்கள் இருந்து பார்த்து ரசிக்கிறது எங்கே? இங்கே ஆளுக்குள்ளே ஜீவனே இல்லாது இருக்கும்போது எவ்வளோ உயரம் வந்திருக்கிற நீ அப்படின்னு நான் பார்க்குறேன். உன்னை அடிச்சுன்னு போயிட்டேன், நீ பாரு, நீ பாதாளத்தில் போய் கிடக்கிற தெரியுது உனக்குன்னு சொல்லும் அது. ஆகையினால சுனாமியை பார்க்கணுன்னு என்ன செய்யக்கூடாது? விரும்பவே கூடாது. தவறி சொல்லிட்டா கூட, தவறி சொல்லிட்டேன் ஆண்டவரே, சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க, வாழ்நாளில் சுனாமிக்குள்ளே அனுப்பிடாதீங்க எங்களை, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சுனாமியை அனுப்பிடாதீங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். ஆமாம், தீமைக்கு அனுப்பாதபடிக்கு நம்மளை எவ்வளோ கண்மணியாக பார்த்துட்ருக்குறாரு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய நல்ல தேவன். எதுக்காக இதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் ஒரு மனுஷனாலும் இந்த சக்திகளை பார்த்து நிறுத்து, நில்லு, நீ என்ன செய்கிறேன்னு கேட்க முடியாது. யாரால கேட்க முடியும்? ராஜ்யமாக வந்தால் கேட்க முடியுமா? சேனைகளாக வந்தால் கேட்க முடியுமா? உலகம் முழுசுமே திரண்டு வந்து எங்கள் பலனை பார் அப்படி சொல்லி நெல்லு அப்படின்னு சொன்னால் நிற்குமா? அவ்வளோ பேரும் தூசி, அவ்வளோ மனுஷருடைய பலனும் எப்படி இருக்குது? தேவனுக்கு முன்னால் தூசியை போல் இருக்குது. அவர் ஆணையிட்டால் அந்த சுனாமி என்று சொல்கிற காற்றுக்கு முன்னால், அந்த கடலுக்கு முன்னால், அந்த கடலும் காற்றும் நம்மளை என்னவா பார்க்குதான்? தூசியை போல் பார்க்குதான். நான் என் தேவன் கொடுத்த வேலையை தான் நான் செய்வேன். ஆனால் நீ தூசி, உன்னை அடிச்சுட்டு போனோன்னா அடித்து கொண்டு போய் கடலில் தள்ளிடுவேன். எத்தனை பேர் இல்லாத போயிட்டாங்க, குடும்பமாக இல்லாத போயிட்டாங்க. பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க இல்லாத போயிட்டாங்க, அள்ளிட்டு போயிட்டாங்க. பீச்சு கரையில் போய் உட்காந்துருந்தவங்க இல்லாத அப்படியே அள்ளிட்டு போயிடுச்சு. குடும்பமாக இல்லை, எத்தனையோ பேர் மறைச்சி போனாங்க. யார் மேலேயாவது அதுக்கு இரக்கம் வருமா? வராது. ஒரே ஒருத்தருக்கு தான் இரக்கம் வரும். உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கம் வரணுன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் வரும். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. உனக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம், அவருடைய நாமம், நாம் ஜீவிக்கணும், அவரோடு கூட நாம் இருக்கணும்னு விரும்புகிற அவருக்கு மட்டும்தான் நம்ம மேலே இரக்கம் வரும். அந்த இரக்கமுள்ள தேவனிடத்தில் நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இரக்கமுள்ள தேவனிடத்தில் நம்ம வந்துட்டோன்னா அதுக்கு தான் அது பேர் என்ன சொல்கிறாரு இந்த பகுதியில் நம்ம வாசித்ததில்? அநாதி தேவன். அவருக்கு என்ன பேர்? தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆதியிலேருந்து உலக தோற்றத்துக்கு முந்தியிலேருந்தே இருக்கிற தேவன். அந்த அநாதி தேவன் தான் நான் உனக்கு அடைக்கலாம், எனக்கு அடைக்கலாம். அவர் சொல்கிறாரு உனக்கு அடைக்கலாம்னு நம்மை பார்த்து சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அநாதி தேவனே நீர் தான் எனக்கு அடைக்கலாம். அநாதி தேவனே நீர் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும் நீர் தான் அடைக்கலாம். நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. உங்கள் அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் இப்போ வந்துடுறோம். எங்களை
மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். ஆமென். இப்போ நம்ம கர்த்தர்கிட்ட நாம் அடைக்கலம்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்தால் கர்த்தர் வந்து செய்கிற காரியம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உன் சத்துருக்களை அவர் துரத்துவார் உனக்கு முன்னால் இருந்துன்னு சொன்னார்ல. நான் துரத்துவேன், நீ அவங்கள அழிச்சு போடுன்னு சொன்னார். அப்போ நமக்கு எந்த சத்துருக்கள் எல்லாம் வராங்கன்னு நம்ம இப்போ பார்க்கணுன்னா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். எந்த வடிவத்தில் சத்துருக்கள் நமக்கு வராங்கன்னு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 30 உபாகமம் 30 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. 14 வாசிமா. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். எவ்வளோ அழகாக அருமையாக சொல்கிறாரு பாருங்க. நீ அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துடணுன்னா ஒரு காரியம் செய்யணும். அந்த காரியம் என்ன என்று தான் 10ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா? எதுக்காக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? நமக்கு ஒரு காரியம் பேசணும்னு தோணும், வாய் திறந்திருப்போம், வேணாம் பேசாதேன்னுவார், பேசாமல் இருந்துக்கணும். அதான் செவி கொடுத்து. அவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிகிறதுக்கு தான் பேர் என்னது? செவி கொடுத்தல். நான் சொல்லனா யார் ஆண்டவரை சொல்லுவாங்க? எப்படி உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நாளெல்லாம் கத்திட்டு 40 நாள் கத்தி 4 வருஷம் கத்தி 40 வருஷம் கத்தினாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா நம்ம தானே நினைக்கிறோம் நான் கத்தினா தான் அவங்க மாறிடுவாங்க, நான் கத்தாமல் விட்டேன்னா அவங்க எப்படி மாறுவாங்க, மாற மாட்டாங்கன்னு. ஏன்னா கர்த்தர் ஒரு நேரம் சொல்லுவார், ஒரு நேரம் சொல்லாதேன்னு சொல்லுவார். சொல்லாதேன்னு சொல்லும்போது என்னென்னா அவர் பொறுப்பெடுத்துக்கு வரான். நீ சொல்லாத, நீ பேசாத அப்படின்னு சொன்னால் இது என்ன அநியாயமாக இருக்குதே, அப்படியே அவங்க தப்புலே நடந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து அமைதியாகவே இருக்கணுமா பேசாமல் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதான். ஏன் கேட்கக்கூடாது? நீ செய்யாதே, நீ பேசாதே அப்படின்னு சொன்னால் அவர் பொறுப்பெடுத்துட்டாராம், உனக்காக நான் செய்கிறேன். ஆகையினால நீ பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ 4 மணி நேரம் கத்தினாலும் கேட்க மாட்டாங்க, 4 நாள் கத்தினாலும் கேட்க மாட்டாங்க, 4 வருஷம் புத்தி சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டாங்க, 40 வருஷம் நீங்கள் என்ன சொன்னாலும் கூட மனம் திரும்ப மாட்டாங்க. அந்த அழிவிலேருந்து அப்படியே போயிடுவாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி விட்டீங்கன்னா, நீ தானே பொறுப்பெடுத்துக்கிட்ட, நான் பண்ணிடுறேன், நான் பேசுவேன், இந்த மாதிரி கத்துவேன், நான் இந்த மாதிரி வார்த்தையில் பேசுவேன், அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நீ தானே பொறுப்பெடுத்துக்கிட்ட, மாற்று. அப்போ நான் சொன்னேன்,
நீ அப்படி பேசாத, உன்னால் செய்ய முடியாது, மனுஷனுடைய கெப்பாசிட்டி பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, என்கிட்ட விட்டுரு, நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு விடுறதுக்கு மனசு இல்லையே. நீ விட்டுருந்தா நான் 4 நாள்லையே மாற்றிருப்பேனே, 4 மணி நேரத்தில் கூட மாற்றிருப்பேனே. 4 மணி நேரம் இல்லை, போட்டோம் 40 நிமிஷத்தில் மாற்றிட்டுருப்பேனே. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லை. நான் பேச ஆரம்பித்தேன்னா 40 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்தில் கூட நான் மாற்றிடுவேனே. அப்போ நீ செய்யாதே, போகாதே, பார்க்காதே, ஈடுபடாதே, தொடர்பு வைக்காதே ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டதுனால தான் நீ செய்யாதேன்னு சொல்கிறேன். நீ செய்தியானா உன்னால் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது, உனக்காக நீ சாதிக்கவே முடியாது. நீ செய்துக்கிட்டே தான் இருப்ப வருஷம் கணக்கில். அதனால் உன்னால் ஒரு துளி, ஒரு அணு அளவு கூட அதை அசைக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான் செய்யாதேன்னு சொல்கிறத நீ செய்யாமல் இருந்தால் தான் என் மனதுக்கு பிரியமானதை நீ செய்கிற, நான் உன் மேலே சந்தோஷமாக இருப்பேன். விட்டுரு, நீ செய்யாதேன்னு சொன்னேன்ல, பேசாதேன்னு சொன்னேன்ல, போகாதேன்னு சொன்னேன்ல, தொடர்பு வைக்காதேன்னு சொன்னேன்ல, நீ செய்துட்ட, நான் பொறுப்படுத்திட்டேன், நான் உனக்கு செய்திருவேன். என்னை நம்பின உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன், உனக்கு வேண்டியதை நான் செய்திருவேன். ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாராம், என் சத்தத்தை நன்றாக நீ கேட்டு செய் என்று சொல்வதை மட்டும் நீ செய்துட்டு செய்யாதேன்றதை நீ என்ன பண்ணாத, செய்யாத. பேசாதேன்னு சொல்கிறத என்ன பண்ணாத, பேசாத. இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்கிறத நீ என்ன செய்யாத, போகாத. நீ எப்படி நடந்து கொள்ளணும், வாழ்க்கையில் நீ எப்படி நடந்து கொள்ளணும்னு நான் சொல்லி கொடுக்குறேனோ அதுபடி மட்டும் நடந்துக்க. இதையெல்லாம் சாத்தான், மற்றது மீதி எல்லாம் சாத்தான் கொடுக்குற ஆலோசனையில் நீ விழுந்துடாத. அப்படி விழுந்துட்டியானா உனக்கு நன்மை கிடைக்காது. நானும் இருக்க மாட்டேன், உனக்கு நன்மையும் வராது. உலகத்திலேயே நரகத்தை அனுபவிக்கிறதா இருக்கும். நரகம் தனி ஒரு இடம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லாமல் இருந்தால் உலகமே நமக்கு என்னவாக இருக்குமா, நரகமாக இருக்குமா. உலகம் என்னவாக இருக்கும், ஆமாம், நம்ம வீடு எப்படி இருக்கும், நரகமாக போயிடும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லையே. நம்ம வீடு நரகமாக இருக்கும், நாமே என்னவாக இருப்போம், நரகமாக தான் இருப்போம். எரிஞ்சிக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட வர்றவங்கள என்ன பண்ணுவோம், எரிச்சு போட்டுருவோம், கடிச்சு போட்டுருவோம், கொதறி போட்டுருவோம், சமாதானம் இல்லாத பண்ணிவிடுவோம், ஒழிஞ்சு போயிடும். அப்போ நாமும் நரகமாக தான் இருப்போம். நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷரையும் நரகமாக்கிடுவோம். நம்ம வாசஸ்தலமும் நரகமாக இருக்கும். நம்ம எல்லையெல்லாம் நரகமாக தான் இருக்கும். ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாரா, நரகத்தை விட்டு அநாதி தேவனாகிய என்னுடைய அடைக்கலத்துக்கு வந்துரு. அங்கே உன்னை அக்கினி தகிக்காது, அதாவது அக்கினி எரிக்காது, உனக்கு வேதனை வராது, வியாதிகள் அழிஞ்சு போயிடும். வியாதிகளை கொண்டு வருகிற கிருமிகளை நான் அழிச்சு போடுவேன். அதனால் இது என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே இரு. அங்கே நரகத்தை பார்க்க முடியாது. அந்த இடம் தானே வேணும் நமக்கு. அப்போ எதெல்லாம் விடணும்னு சொல்கிறாரோ அதை விட்டுறணும்ல. இப்போ அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோமே, அவர் சொல்கிறாரே, அப்போ நம்ம என்னென்னு ஆராய்ஞ்சு பார்த்து நம்மகிட்ட தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே போகாதபடிக்கு தடை செய்கிற காரியங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, விட்டு விலகி வரணுமா. ஆகையினாலே கர்த்தர் இங்கே சொல்கிறாராம், நீ செவி கொடுத்து, நான் சொல்கிற வார்த்தைகளை நீ கேட்டு அதுக்கு செவி கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும். அப்போ நீ நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் பழக்கம் வைக்க மாட்டேன் ஆண்டவரே நான் சொன்னேன்னா, திரும்பி ஒரு தருணம் வந்தாலும் கூட நான் போகக்கூடாது. திரும்பி ஒரு சான்ஸ் வந்தாலும் கூட நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது.
அப்படி என்னை காத்து கொள்ளணும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட என்னை காத்து கொண்டு கர்த்தரிடத்திலே நான் திரும்பி அவரோட கூட இருப்பேனானா கர்த்தர் என் மேலே சந்தோஷமாக இருப்பாராம். கர்த்தர் என் மேலே சந்தோஷமாக இருப்பார். இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மகன் வரா தூர தேசத்தில் இருந்து ஏன்னா எப்படி இருக்கும் நமக்கு? யாராவது வந்து ஐயோ ஏன் தான் வரானோ இவன் வராமல் கிடக்கட்டுமே உபத்திரவம் அப்படின்னு நினைப்போமா? இல்லை. மகள் வரா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேர பிள்ளைங்க வராங்க, நம்ம நேசிக்கிறவங்க, அவங்க எல்லாரும் நம்ம நேசிக்கிறவங்க வராங்கன்னு சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குமா? ஆமாம். அப்படி தான் கர்த்தருக்கு நமது பேரில் சந்தோஷமாக இருக்குமா நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அப்போ என் மேலே கர்த்தர் சந்தோஷமாக இருந்தாரானா எனக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்களாம் விட்டுருவாரா? விட மாட்டார். என் மகனுக்கு விரோதமாக யாராவது பேசுனா விடுவாரா? நீங்களும் நானும் விட்டுருவோமா? நம்ம பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக தப்பிதமாக யாராவது பேச தீமை செய்ய வந்தால் நம்ம விட்டுருவோமா? முதல்ல போய் முன்னால் நிற்போம்ல நம்ம அவங்கள காக்கிறதுக்கு. அப்படி தான் நிற்பாராம் கர்த்தர் நம்ம மேலே சந்தோஷமாக இருந்தா. அப்போ அவரை சந்தோஷப்படுத்தணுன்னா நான் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நான் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவரை வருத்தப்படுத்துகிறேன். வா மகனேன்னா அவன் வரவே இல்லை, 10 நாள் ஆகிட்டும் வரலை, எப்படி இருக்கும்? மனசுக்கு வேதனையாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய மனசு. நீ இந்த தப்பு செய்யாத விட்டுட்டு வான்னு சொன்னால் வராமல் அதிலே இருக்கிறோமே. அப்போது தகப்பனுடைய மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குதான், சந்தோஷம் இல்லை, வேதனை. ஆகையினால கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ உன் தேவனை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நடந்துக்கிறியா இல்லை துக்கப்படும்படிக்கு நடத்துறியா? உன் தேவனுடைய இடத்துல நீ நடந்து கொள்கிற விதம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியா இல்லாட்டா துக்கப்படும்படிக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறியா? கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம். ஜீவகாலம் முழுசும் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் ஆண்டவரே, கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த விதத்திலும் நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தையினால, சிந்தையினால, செயலினால, ஈடுபாடுனால உங்களை வருத்தப்படுத்தாதபடிக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. செய்ததை மன்னிச்சிடுங்க. இனிமே செய்யாதபடிக்கு காப்பாற்றுங்க. ஜீவகாலம் முழுசும் உங்களை வருத்தப்படுத்தாதபடி நாங்கள் நீங்கள் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் உங்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக எங்கள் நடக்கை, எங்கள் கீழ்ப்படிதல் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. பிரியப்படுத்தும்படி நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ 2 முறை கர்த்தர்கிட்ட கேட்டுட்டோம்ல, உங்கள் அடைக்கலத்தில் எங்களை வச்சிடுறோம், பொறுப்படுத்துங்கன்னு கேட்டோம். பொறுப்படுத்திக்கிட்டாரா? அவர் உண்மை உள்ளவர், அப்படி தானே செய்வார் அவர்கிட்ட கேட்டால். இப்போ அடுத்தது, அவரை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ளும்படிக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டோம். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா அவரை துக்கப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியாத இருக்கிறதுக்கு ஒரு நாளும் எங்கள் மனசு
ஜீசஸ் மைட்டி லார்ட் சேவ் மீ. இயேசு கிறிஸ்துவின் மனதை வருத்தப்படுத்தத்தக்கதாக, பிதாவாகிய தேவனுடைய மனதை வருத்தப்படுத்தத்தக்கதாக, அவருடைய சத்தத்தை செய்யாதேன்னு சொன்னதை கேட்காம இருந்தோன்னா என்ன செய்வோம்? செய்துருவோம். பேசாதேன்னு சொன்ன சத்தத்தை கேட்காம இருந்தோன்னா பேசிடுவோம். பேசுவோமா இல்லையா? பேசுவோம் தானே. பேசாத அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு மனசில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பேசிடுவோம் தானே. அப்போ தப்பு தானே. அப்போ ஏசாமி மனசு வருத்தப்படுமா வருத்தப்படாதா? அப்போ துக்கப்பட்டு அழுவாரா அழமாட்டாரா? அப்புறம் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார்ல. அதனால் அவர் செய்யாதேன்னு சொன்ன கட்டளையை அப்படியே மனசில் வச்சுக்கோ. அவர் பேசாதேன்னதை பேச மாட்டேன்னு மனசில் வச்சுக்கோ. போகாதேன்னு இடத்துக்கு போகாதபடி கால்களை பத்திரமா காப்பாற்றிக்கோ. தப்பு காரியம் செய்யாத, தப்பானதை குடிக்க போகாத, தப்பான ஸ்திரீகளோட பழகாத, தப்பான கை பழக்கங்களில் ஈடுபடாதேன்னு சொல்ல கைகளை பத்திரமா காத்துக்கோ. இதெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டியதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீ காத்துக்கொள்ள முடியும். யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. சொல்லிகிட்டே இருந்தாலும் அவங்க மேலே எரிச்சலாக வரும். அப்படி கோபமாக பேசுகிற நேரத்தில் ஏன் பேசுகிறீங்க? கொஞ்சம் கோபத்தை தனிங்க, கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க, கொஞ்சம் சமாதானமாக இருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் சாந்தமாக இருங்கன்னு சொல்லி பாருங்கள். கோபமாக பேசுகிறவங்ககிட்ட உன் வேலையை பாரு அப்படி தானே சொல்லுவாங்க. உன் வேலையை பாரு, இது உனக்கு வேலை இல்லை, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? உன் வேலையை பாருன்னு. என் வேலையே நீ பேசாதேன்னு சொல்கிறது தான் வேலை. அதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அதானே வேலை. என் வேலையை கரெக்டாக பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் தானே. அப்போ நான் எதுக்கு வச்சுருக்கிறாரு கர்த்தரை? செய்யாதேன்னு சொல்கிறத யாரும் சொல்கிறத சொல்லும்போது அந்த இடத்துல செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு தானே வச்சுருக்காரு. அப்போ நீ உன் வேலையை பாரு அப்படின்னா, நீ என்கிட்ட ஒன்றும் பேசாத வேலையை பாருன்னா வேலையை தானே பார்க்குறோம். அதானே நம்ம தலை மேலே விழுந்த கடமை. என் வேலையை பார்க்குறேன், இப்போதைக்கு இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அது என்ன வேலை? நீ செய்யாத, நீ பேசாத, நீ அமைதியாயிரு சொல்கிறது தான் வேலை. அதை சொல்லாமல் இருந்தோன்னா உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யலையேன்னு தண்டனை கொடுப்பாராம். இது எப்படி இருக்கு? வேலையை சரியாக செய்யாதவனுக்கு எங்கேயாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? தண்டனை தானே கிடைக்கும். கடைக்கு போய் காயை வாங்கிட்டு வான்னா, நீங்கள் பழத்தை வாங்கிட்டு வந்தியானா எப்படி சமைப்பீங்க? அப்போ 2 போடுவீங்கல்ல. காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், பழத்தை வாங்கிட்டு வந்தோம், பழத்துலையா குழம்பு வைக்க முடியும்? கேட்பீங்கல்ல தப்பு செய்தா. அதுபோல் தப்பு செய்கிறவன் பேசுகிறவனை செய்யாத பேசாதன்னு சொல்கிறதுக்கு தான் உன்னை பக்கத்தில் வச்சுருக்கேன். நீ சொல்லும்போது இது உன் வேலையில், உன் வேலையை பாருன்னு சொன்னால் இதுதான் வேலை. அதுக்கு தான் உன்னையே நான் அங்கே வச்சுருக்கிறேன். நீ அது சொல்லாமல் விட்டுட்டியானா அவன் அந்த தப்பு செய்துக்கிட்டே இருப்பான். அந்த தப்பு செய்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு காரணம் அவன் தப்பு தொடர்ந்து செய்ததுக்கு காரணம் நீ. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தருடைய காரியம். முதல்ல அவன் தப்பு செய்கிறது அவனுடைய காரியம், ஒரு தப்பு அவனுடைய காரியம். 2வது தப்பு நம்ம சொல்லாமல் இருந்தது 2வது காரியமாக. நீ சொல்லியிருந்தால் அவன் நிறுத்தியிருப்பானே, செய்யாமல் இருப்பானே, பேசாமல் இருப்பானே, போகாமல் இருந்திருப்பானே, நடக்காமல் இருந்திருப்பானே. நீ சொல்லலையே, ஆகையினால 2வது தப்பு உன்னுது. அப்போ தண்டனையில் 2 பேருக்கும் தண்டனை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தப்பு பண்ணவன் அவன் தானே ஆண்டவரை, என்னை ஏன் தண்டிக்கிறீங்க? உன்னையும் தான் தண்டிக்கணும். ஏன்னா நீ செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு பதில் நீ ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டியே. இப்போ கட்டாயமாக அடுத்தவங்க என்ன செய்யணும்? கூட இருக்கிறவங்க தப்பு செய்தாலும் தப்பு பேசினாலும் என்ன பண்ணணும்? பேசாத செய்யாத அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போது அந்த நபரும் காக்கப்படுவாங்க, பேசுகிற நபரும் காக்கப்படுவாங்க. ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாராம், இது எங்கே இருக்கணும்னா
இது எங்கேயோ தூரத்தில் இதில் எழுதி பைபிளில் வச்சிட்ருக்குது. அன்னைக்கு தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பார்த்தோம் ஜெபத்தில். இப்போ நாங்கள் மூடி கொண்டாந்து எங்கள் கபோர்டில் வச்சிட்ருக்குறோம் பைபிளை. இப்போ செய்யாத, நீ பேசக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகளைன்னு சொன்னதை எடுத்து வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, இதை பைபிள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லாத. அது இப்போ ட்ராயரில் இருக்குது, கபோர்டில் இருக்குது, பீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லாத. அதுக்கு இங்கே வந்து கர்த்தர் எத்தனை அழகாக சொல்கிறார் பாருங்கள். நான் விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளில் மறைஞ்சு இருக்கிறதே இல்லை. பொய் சொல்லாதேன்றது மறைவா? திருடாதேன்னு சொல்கிறது மறைவா? விபச்சாரம் பண்ணாதேன்றது மறைவா? குடிக்காதேன்னு சொல்கிறது மறைவா? பரஸ்திரியை தேடி போகாதேன்றது மறைவா? உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ தீமை செய்யாதேன்னு சொல்கிறது மறைவாக இருக்குதா? எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். நீ இதை கேட்டிருக்கிற. இது கேட்டதெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, உள்ளத்தில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? கேட்டதெல்லாம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. அதனால் என்கிட்ட வந்து நீ லா பேச முடியாது. என்ன லா பேசுகிற? ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு செய்யறதுக்கு வானத்துக்கு ஏறி உங்கள்கிட்டேருந்து வாங்கின்னு வந்து கொடுக்கறது யார் இருக்கான்னு சொல்லாத. நான் தான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா? கேட்டது எங்கே தான் இருக்குது? கேட்டு மனசுக்குள்ளே போய் இருக்குது, மனசில் இருக்குது. மனசில் எங்கே இருக்குது? மனசில் இருந்து வாய் வரைக்கும் எவ்வளோ கிட்ட இருக்குது? இப்படியே தான் இருக்குது. நான் வானத்துக்கு ஏறி போய் கொண்டாந்து வசனத்தை கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? எனக்கு சொல்லலையே இந்த தப்பு செய்யாதேன்னு. கடலை தாண்டி போய் அந்த பக்கத்தில் இருக்குது அது. அங்கேருந்து எனக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத சாக்கு இதெல்லாம், பொய் சாக்கு சொல்லிட்டு தெரியாத. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நேரடியாக உனக்கே சொல்கிறேன். உன் அப்படியா? கர்த்தராகிய தேவன் ஒரே தேவன் தானே. நமக்கு என்ன வேணுமோ அது தானே கர்த்தர் பேசுவார். அப்போ நான் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? நான் பேசுகிறது உங்களுக்கு நேராக தானே பேசுகிறேன். உங்களுக்கு நேராக பேசும்போது உங்கள் செவிகள் கேட்குது, உங்கள் மூளை அதை வாங்கி வச்சுக்குது. ஆகையினால நான் என்னுடைய வார்த்தை உன் மூளைக்குள்ளும் மனசுக்குள்ளேயும் உன் வாய்க்குள்ளேயும் தான் இருக்கணும். இந்த இடத்துல இருந்துதானா தப்பு செய்ய மாட்டேன். தப்பு செய்யறதுக்கு சாத்தான் வந்து தூண்டுவான். ஒரு கோபமான சூழ்நிலையை கொண்டு வருவான். கொண்டு வந்து அது வந்து கோவப்பட்டோன்னே இவனுக்கு 4 வார்த்தை இப்படி கிழின்னு கிழிச்சாதான் அவன் சரியாவான்னு வந்துடும். கிழின்னு கிழிக்கிற வார்த்தையும் எங்கே தான் இருக்குது? மூளையில். அது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது போல் அதனால தான் அது கிழின்னு கிழிக்கிறது வருது. அது கிழின்னு கிழிக்கும்போது பேசாதேன்னு சொல்கிற வார்த்தையும் தேவன் சொன்ன வார்த்தையும் மனசில் இருக்குது. அது நான் பேசாத இருக்கணும். ஒன்று நானே என்னை அடக்கணும். நான் அடக்கி கொள்ள முடியலைன்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியணும். அது அவ்வளோ கிட்ட இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை வச்சுக்கிட்டியானா நீ என்னுடைய அடைக்கலத்தில் அப்படியே உன்னை வச்சு மூடி வச்சுப்பேன். நான் அப்படி மூடி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு என்ன செய்கிறேன்? கடைசி அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிமா 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான். என்ன அருமையாக சொல்லிட்டார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சத்தம் அவர் கட்டளையின்படி நீ நடந்தாயானால் அவர் தான் உனக்கு தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசோட வியாதியை கொடுத்துட்ருப்பாரா? ஆயுசு கொடுக்கும்போது வியாதியை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். ஆயுசு கொடுக்கும்போது வியாதியை எடுத்துருவார். அவரே எனக்கு தீர்க்க ஆயுசுன்னு அவர் தானே எனக்குள்ளே இருப்பார். அப்போ தேவன் எனக்குள்ளே இருந்தால் வியாதி இருக்குமா? வியாதியை என்ன பண்ணிகிட்ருப்பார்? அழிச்சுக்கிட்டே இருப்பார். சுகத்தை தினம் தினம் கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
தினம் தினம் வியாதி வராதபடி அழிச்சிட்டே இருப்பார். கிட்ட வர்றதே அழிச்சிட்டே இருப்பார். சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது டெய்லி ப்ராசஸ், ஒவ்வொரு நாளும் நடக்கிற வழிமுறைகள் இது. அதை செய்துக்கிட்டே இருப்பார். அவர் தான் ஜீவன். அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது. அவர்கிட்ட மரணம் இல்லை. அவர்கிட்ட என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அவரே உனக்கு ஜீவனாக இருப்பார். அப்போ தேவனே எனக்கு ஜீவனாக இருப்பார்னா என் உச்சந்தலை மூளை முடியிலேருந்து பாதம் கால் வரைக்கும் பாதத்தும் விரல்கள் நுனி பரியந்தமும் ஜீவனாகியே தேவன் இருப்பார் இல்லை? அப்போ இது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் இந்த சரீரம் இல்லை? பரிசுத்தத்தை கெடுக்கிறது 2 காரியம். கடந்த வாரம் 2 பேர் ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே இருந்தவங்க கொஞ்சம் நாளுக்கு முந்தி ஒரு முறை வந்துட்டு போயிருக்கிறாங்க போல். தேவனுக்கு பிடிக்காத காரியம் 2. தேவன் உங்கள் மேலே பிடிக்காதபடிக்கு உங்களை தள்ளி போடுற காரியம் 2 இருக்குது ஒன்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்ல போனேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். நீங்கள் தான் ஆண்டி சொன்னீங்க நாங்கள் ஜபத்துக்கு வந்தபோது. உள்ளத்தில் வச்சுருக்குறோம் நாங்கள். எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு பார்த்தீங்களா வார்த்தை? இங்கே இருக்குது, இங்கே வருது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் 2 இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த 2 என்னன்னு எங்கே இருக்குது? மனசுலேயே இருக்குது. வாயில் வந்துருச்சு உடனே. அப்போ தேவனுக்கு பிடிக்காதது விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பிடிக்காதது விபச்சாரம். இந்த 2ஐயும் செய்கிறவன் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது, இரக்கமும் பெற முடியாது. இந்த 2ம் இல்லாதவன் பரிசுத்தனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இயேசுவின் இரத்தத்தினால பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு கேட்பான். அந்த பரிசுத்தம் வரும்போது கர்த்தரே ஜீவனாக உனக்கு இருப்பார். நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது. ஜீவன் எங்கே இருக்குதுன்னா, ஜீவன் நரகத்திலே இருக்காது. நரகத்தில் எது இருக்கும்? சாத்தான் இருக்கும். அவனோட சேர்ந்து என்ன இருக்கும்? இருள் இருக்கும், ரைட்டு. அக்னி இருக்கும், ரைட்டு. என்ன இருக்கும்? சாத்தான் இடத்துல அக்னி இருக்குது, இருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாத்தான் இடத்துல இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? மரணம் இருக்குது. மரணம் இருக்கிற இடம் சாத்தானோட அக்னி, நரக அக்னியில் இருக்கும். ஜீவன் பரலோகத்தில் தேவனோட இருக்கும். இவ்வளோ தானே பெரிய வித்தியாசம். சாத்தான் இடத்துல நரகத்தில் என்ன இருக்கும்? மரணம் இருக்கும். தேவனிடத்தில் பரலோகத்தில் ஜீவன் இருக்கும். அப்போது தேவன் எனக்கு ஜீவனாக இருந்தால் நான் யாரோட இருப்பேன்? அப்போது ஜீவன் எனக்கு தேவனுடைய ஜீவனும் அவரே தீர்காயுசியமாக இருந்தால் இந்த சரீரம் எவ்வளவு சுத்தமாக்கப்படணும்? இது சுத்தமாக்கப்படுகிறதற்கு இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நாம் என்ன செய்யப்படுவோமா? சுத்திகரிக்கப்படுவோம். அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே வரணுன்னா, இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வரணுன்னா அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தினந்தோறும் கழுவப்படு. தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தினால நிறைஞ்சிரு. தினந்தோறும் இயேசுவின் வார்த்தையினாலே உன்னுடைய மனசை நிறச்சி வச்சுக்கோ. இயேசுவின் வார்த்தை ஆசீர்வாதமானதையும் சொல்லியிருக்காரு, செய்யாதேன்னு சொல்லியிருக்காரு. செய்யாதேன்னு சொல்கிறது ஏன் சொல்கிறாரு? செய்தால் நம்ம அழிஞ்சு போயிடுவோன்றதுனால சொல்கிறாரு. நீ அழியாதபடிக்கு நீ நல்லா வாழ்கிறதற்காக, நீ அழியாதபடிக்கு நீ நன்றாக வாழ்கிறதற்காக செய்யாதேன்னு சொல்கிறேன் நான். அதை செய்யாதே என்பதும் உன்னுடைய நல்ல வாழ்வுக்காக, அழியாத இருக்கிற வாழ்வுக்காக. அந்த வார்த்தையை உள்ளே வச்சுக்கோ. செய்யின்னு சொல்கிறது நீ ஆசீர்வாதமாய் வாழ்கிறதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதையும் உள்ளே வச்சுக்கோ. செய்யாதே என்பதையும் உள்ளே வச்சுக்கோ. செய் என்பதையும் என்ன பண்ண? உள்ளத்தில் வச்சுக்கோ. அப்போ செய் என்பதை கட்டாயமாக செய்து கொண்டே இரு. செய்யாதே என்பதை செய்யாமலே இரு. அது 2ம் இங்கே இருந்தால் தான் இந்த வழியாக வெளியே வரும். அப்போ நீ என்ன செய்வ? ஆண்டவரே, இன்றைக்கி நான் செய்யாதேன்றதை செய்யலாமான்னு போயிட்டேன்.
என்னை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவிடுங்க. உம்முடைய ரத்தத்தை ஊற்றி என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துறீங்க. உம்முடைய கிருபையினால் மூடிக்கங்க. என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை வழி நடத்துங்க. என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். இது உள்ளத்தில் இல்லாமல் இருந்ததானா எப்படி தெரியும் நமக்கு தப்பு செய்துட்டோம், தேவன் சொல்லாததை செய்திருக்கோன்னு? தெரியாது இல்லையா? அதனால தான் தேவன் எதையெல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யாதேன்னு உள்ளத்தில் வச்சுக்கிறேன். எதையெல்லாம் செய்யினாரோ அதை என் உள்ளத்தில் வைக்கிறேன். ரெண்டுமே நான் வாழ்கிறதற்காக, ரெண்டுமே நான் அழியாமல் இருக்கிறதற்காக, ரெண்டு காரியமே நான் ஜீவனோடு இருக்கிறதற்காக, ரெண்டு காரியமே தேவன் எனக்கு ஜீவனாக இருக்கிறதற்காக, இந்த ரெண்டு காரியமே தேவன் எனக்கு தீர்க்க ஆயுசாக இருப்பதற்காக. தேவன் செய் என்பதை நான் செய்வேன், நான் செய்யாதே என்று சொன்னதை என்ன செய்ய மாட்டேன். அப்படி நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு அனுதினமும் நான் கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழணுன்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். நேற்று பிடிச்ச தண்ணி பாட்டில் இன்றைக்கி அதுலேயே தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்? ஏன் நேற்று நல்ல குடி தண்ணி தானே, கொதித்த தண்ணி தானே, ஆனால் கூட நம்ம அதை ஊற்றுறதுக்கு முந்தி என்ன செய்கிறோம்? கழுவுறோம். அதில் ஏதாவது படர்ந்துட்டுருக்கோம், அது ஏதாவது சரீரத்தை தீமை செய்கிறோன்னு. பாவம் என்னை அழிச்சிடும், பாவ எண்ணம் என்னை அழிச்சிடும், பாவ வார்த்தை என்னை அழிச்சிடும், பாவ செயல் என்னை அழிச்சிடும். நேற்று வரைக்கும் நான் நல்லா தான் இருந்திருப்பேன். ஒருவேளை இரவில் என்ன செய்திருப்பேனோ, விடிகாலத்தில் என்ன செய்திருப்பேனோ, சூழ்நிலை என்ன வந்திருக்குமோ, யோசனையில் என்ன செய்திருப்பேனோ, நினைவில் என்ன தப்பு செய்திருப்பேனோ, இயேசுவே உம்முடைய ரத்தத்தை ஊற்றி கழுவிடுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை ஊற்றி என்னை கழுவுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை ஊற்றி முற்றிலுமாக என்னை கழுவிடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அப்பொழுதுதான் ஜீவனாகிய நீர் எனக்குள்ளே இருப்பீர், வாசமாக இருப்பீர். ஜீவனாகிய நீர் எனக்குள்ளே வாசமாய் இருப்பீர். ஜீவனாகிய நீர் எனக்குள்ளே வாசமாய் இருப்பீர். தீர்க்க ஆயுசாகிய நீர் எனக்குள்ள வாசமாயிருப்பீர். ஆமேன். அப்போ இது பரிசுத்தம் குலைஞ்சி போச்சானா டுப்புன்னு போயிடுவார் கர்த்தர். நம்ம விட்டு போயிட்டாருன்னு கூட தெரியாது. நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மோடு தான் இருக்கிறாரு கர்த்தர்னு. தெரியவே தெரியாது, நம்மளை விட்டு போயிட்டுருப்பார். கொஞ்ச நேரம் வறட்சியாக இருக்கும், என்ன தேவன் பேசலையே, ஆளே இல்லாத மாதிரி இருக்குதேன்னு. அவர் போயிட்டார். ஏன் போயிட்டார்? என் சிந்தை சரியால்ல, என் நினைவு சரியால்ல, என் பார்வை சரியால்ல, என் வார்த்தை சரியால்ல, என் நினைவு சரியால்ல, என் கிரியைகள் சரியால்ல, நான் நடக்கிற வழி சரியால்ல, எதுவுமே சரியால்ல. இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா கூட இருக்க மாட்டார். அப்போ அவரே உனக்கு தீர்காயுசுன்னு சொன்னார். நமக்கு அவர் தீர்காயுசு வேணுமா வேண்டாமா? ஏன் வேணும்னா தீர்காயுசு அவர் சாக மாட்டாரியா? அவருக்கு மரணமே இல்லையே. மரணம் இல்லாதவர் எனக்குள்ளே இருப்பார். ஆனால் எனக்கு தீர்காயுசு. எத்தனை பேருக்கு சாகணும்னு இஷ்டம்? இப்படின்னு பார்த்தாலும் சரி, அப்படின்னு பார்த்தாலும் சரி, என்னை ஏன் இப்படி கேட்டீங்கன்னு இப்படி பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் கோவத்தில் செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும் சொல்கிறவங்க எத்தனை பேர் தன்னையே சொல்லிக்கிறாங்கல்ல, என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறேன், செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் யாராவது தொல்லை கொடுக்குறவங்க இருந்தால் செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும், அவங்க எதுக்கு இருக்கிறாங்க இன்னொன்று தெரில, உபத்திரவம் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறோம். செத்து தொலைகிறது யார் சொல்வா? சாத்தானுக்கு தான் சாவு, சாத்தான் இடத்துல தான் மரணம். அப்போ சாத்தானோட ஐக்கியம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? சாவுன்னு பேசுவாங்க. அப்புறம் அவன் வார்த்தை தான் நமக்கு வரும். தேவனிடத்தில் ஜீவன் தானே.
ஆமாவா இல்லையா? மரணத்தை பற்றி ஏன் சிந்திக்கிற? ஜீவனை பற்றி சிந்தி. அந்த ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவரோட போய் நான் வசிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? அது பண்ணாதானே நான் போக முடியும். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தால் தானே நான் அவரோட கூட போக முடியும். அவருக்கு என்ன பிடிக்குன்றதை நான் பண்ணலைன்னா நான் எப்படி அவரோட போக முடியும்? அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், நான் தினந்தோறும் சுத்தப்படுத்தப்படணும், அவருடைய ரத்தம் எனக்குள்ளே வரணும், என்னை முழுசுமாக கழுவணும், பரிசுத்தப்படுத்தணும். இப்போ நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னா அவர் வார்த்தையினாலும் ஜீவனாகவும் தீர்காயுசாகவும் எனக்குள்ளே இருப்பார். அப்போ அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிற இடத்துல அவங்களும் அவருமா இருப்போம். சாவு சாவு மரணம் மரணம்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா யார் இருப்பா? அப்போ குடியே யார் கூட இருக்குது சொல்கிறவங்களுக்கு? சாத்தானோடு தான் குடியிருப்பு. அப்போ சாத்தான் என்ன கொண்டு வருவான்? அவங்ககிட்ட இருக்கிற மனசு வேதனை, சண்டை, சச்சரவு, வருத்தம், கோபம், எரிச்சல், யுத்தம் பண்ணி நீயா நானான்னு நிற்கிறது, வருத்தம், வைராக்கியம், கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை எல்லாருக்குமே சாத்தானுடைய கிட்ட. அப்போது மரணம் மரணம் சாவு சாவுன்னு சொல்கிறவங்க கிட்ட சாத்தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு க்ஷணம் நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம எத்தனை முறை நினச்சிருக்கிறோம்? எத்தனை முறை நம்மளை பற்றியே நினச்சிட்டோம்? அப்போ யார் கூட வாசித்தோம்? நம்ம அப்போது யாரோட வாசமாக இருந்தோம்? தேவனோடவா சாத்தானோடவா? சாவுன்னு சொல்லும்போது தேவனோட இருந்த சாவுன்னுவீங்களா? அந்த சத்தியத்தையே பிறலாக்கிடுறீங்களே அப்படி. எத்தனை பேர் அதுதான் சொன்னவங்கள தானே கேட்குறோம். எத்தனை பேர் நான் செத்தா நல்லா இருக்கும், உயிரோடு இருக்கக்கூடாது, செத்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரோட இருந்திருக்கிறீங்க? நல்லதாக இருந்துச்சா உங்களுக்கு? அது நல்லது இல்லைல்ல. இவங்க நினச்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும், யார் பெண்ணானாலும் ஆணானாலும், நான் செத்த பிறகு தான் இவளுக்கு தெரியும் புத்தி வரணுமா. ஆணாக இருந்தால், பொண்ணாக இருந்தால் நான் செத்த பிறகு தான் இவனுக்கு புத்தி வரணும். யாருக்கும் புத்தியே வராது. அவங்க செத்த பிறகு யாருக்கும் என்ன வராது? புத்தியே வராது. இவங்க நினைக்கிற புத்தி வராது. இவங்க ஒரு புத்தியை நினச்சிருப்பாங்க. ஜீசஸ் மட்டில இவங்க ஒரு புத்தியை நினச்சிருப்பாங்க. அந்த புத்தி அவங்களுக்கு வரவே வராது. அவங்க புத்தி எப்போவுமே அவங்களோட தான் இருக்கும். வரலன்னு நினச்சிட்டு இருந்தாங்களே இவங்க, இப்போ இருக்கிற புத்தி இவங்க செத்துட்டா வரும் அப்படின்னு நினச்சிருக்கிற புத்தி வரவே வராது. இப்போ இருக்கிற புத்தி அப்படியே தான் இருக்கும் அவங்க சாகிற வரைக்கும். அதனால் மனுஷனுடைய சாவுனால், மரணத்தினால அடுத்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான், மாறுவான், முடியவே முடியாது. அதுக்காக தான் ஏசாமி மரித்தார். அவர் மரணத்தினால, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சரீரத்தினால, அவருடைய நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால், பரிசுத்த வார்த்தையினால் மனுஷன் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு புத்தி அப்போ தான் வரும். அவனுடைய பழைய வழக்கங்கள் எல்லாம் விட்டு அவனை தொலைஞ்சு போகும். அதுக்காக தான் நீ எல்லாம் சாகக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு சொல்கிறார். அவர் சிலுவையில் நம்ம எல்லாருக்காகவும் மரித்தார். அந்த தேவன் தான் என் ஜீவன். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவன். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் என் தீர்காயுசு. சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவ அதிபதி. இந்த சரீரத்தை ஆளுகிறவர் அவர் தான். என் ஜீவனை ஆளுகிறவர் அவர் தான். என் ஆத்மாவை ஆளுகிறவர் அவர் தான். ஜீவ அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நானும் வாழ்ந்திருப்போம். ஆமேன். சொல்லிட்டோம்ல, பொய் சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. இன்றைக்கி சொல்லிவிட்டு அவ்வளோதான், இன்றைக்கோட ஜபம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் மறந்துட்டு போய் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் பழையபடி நாங்கள் எப்போவுமே பேசுகிற வார்த்தையை பேசிகிட்டே இருப்போம். பேசவே கூடாது.
அப்போ தான் ஜீவாதிபதியோட கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பரியந்தமும் முழுசும் மாறிடணும். எவ்வளவோன்னு சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதுவும் சேர்ந்து முற்றிலுமாக மாறிடும். மாற்றிடுவார். இந்த தேவன் இந்த மாற்றத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. ஆகையினால் அசுத்தமான வார்த்தை அவர் வாசிக்காத ஒரு வாசஸ்தலமாக நம்ம மாற்றக்கூடாது. அசுத்தமான வார்த்தையினாலும் எண்ணத்தினாலும் மாற்றக்கூடாது. இயேசுவின் ப்ரைஸ் பீ டு காட். வெரி குட். இப்போ ஒரு நபரை நம்ம பார்க்கலாம், எப்படி அவர் மாறினாருன்னு. அவரே மாறினாருன்னா அவரை பற்றி தெரிஞ்சு எழுதி வச்சுருக்குறாங்க வேதத்தில். அப்போ அவர் மாறினது போல் நீங்களும் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு? மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனம் வாசிமா. 1லேருந்து 10. லூக்கா 19ஆம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சரி, இதில் நம்ம ஏசாமி பூமியில் இருந்தபோது ஊழியம் செய்துட்டு போகிறாரு. மனுஷர் இப்போ நம்ம கொஞ்சம் முந்தைய நம்மகிட்ட சொன்னார் இல்லையா கர்த்தர், மனுஷனுக்கு ரொம்ப கோபத்துலேயும் எரிச்சல்லையும் விரக்தியிலும் வேதனையிலும் மன வருத்தத்துலேயும் ஏன் தான் உயிரோடு இருக்கிறனும் செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் தொல்லை கொடுக்குறவங்கள பார்த்து ஏன் தான் உயிரோடு இருக்கிறானோ செத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே யார் கூட வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க? சாத்தானோட வசிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே சொல்கிற வார்த்தை எங்கே தான் போய் வசிப்பாங்க? அவங்க மரணத்துக்கு பிறகு நரகத்தில் தான் சாத்தானோட வசிப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே ரட்சியம், இந்த தப்பு செய்யாதபடிக்கு ரட்சியம். ஆண்டவரே, இந்த வேதனை இல்லாதபடிக்கு என்ன ரட்சியம்? வேதனையிலும் கஷ்டத்தில் தானே செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வேதனையிலிருந்து என்னை ரட்சியம், இந்த கஷ்டத்திலிருந்து என்னை ரட்சியம். ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் ஒருத்தர் தான், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தான் ஜீவன், அவர் தான் ஜீவாதிபதி, அவர் தான் தீர்க்க ஆயுசு. ஆகையினால அவர் நான் உன்னோட இருக்கிறேன், அவரே உனக்கு நானே உனக்கு தீர்காயுசாக இருப்பேன், நானே உனக்கு ஜீவனாக இருப்பேன்னு சொன்னார்னா நம்ம அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஆகையினால இப்போ நமக்கு இது கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்துடுறதுக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்படி அவனுக்குள்ளே இருக்கிற அவனை தீட்டுப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, அழிக்கிறது, மரணத்துக்குள்ளாக்குற தப்பான காரியங்கள் பாவங்கள் அவனுக்குள்ளே இருக்குதோ அதை எடுத்து போட கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உதவி செய்தது. ஆகையினால நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. நீங்களும்னா என்னோட சேர்த்து நம்ம அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம்.
அப்போ கேட்குற நாம் நமக்குள்ள சகைக்கு ஒரு விதமானதாக இருக்கும், நமக்கு வித்தியாசமானதாக இருக்கும். என்ன காரியமாக இருந்தாலும் எடுத்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஜீவனுக்குள்ளே வந்துடுவீங்க, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஜீவ அதிபதி உங்களோட கூட வாசமாக இருப்பார். அவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசாக இருப்பார். அவர் தீர்க்க ஆயுசாக இருக்கும்போது உங்களுக்கு வேதனையோ கஷ்டமோ வியாதியோ நஷ்டமோ வருகிறதை அழித்து போடுவார். வாழ வைப்பார், சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுப்பார். அவரிடத்துல சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாவற்றையும் கொடுத்து அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்குது. நமக்கு வேணும்னு கேட்குறத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுக்குறாரு. இவ்வளவையும் செய்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறாரு. அதை நீ தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டியானா அவரை நீ இழந்துருவ. அவரை தெரிஞ்சுக்கோ, அவர் உன் மேலே கவனமாக இருக்கிறாரு. நீ எங்கே இருந்தாலும் உன்னை பார்க்குறவராக இருக்கிறாரு. நீ எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்க்குறாரு. நீ வீட்டில் இருந்தாலும் பார்க்குறாரு, நீ வெளியில் இருந்தாலும் பார்க்குறாரு, நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் பார்க்குறாரு. அங்கே நீ என்ன செய்கிறியோ அதையும் பார்க்குறாரு. வேலை ஸ்தலத்தில் நீ என்ன வேலை செய்கிறியோ அதையும் பார்க்குறாரு. நீ வீட்டில் இருந்தாலும் அறையில் இருந்தாலும் நீ அறையில் என்ன செய்கிறியோ அதையும் பார்க்குறாரு. உன்னை பார்க்காத தேவனே இல்லை. அவர் கண்கள் உன்னை என்ன செய்து பார்த்து கொண்டு இருக்குது. கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை தப்பிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், உனக்கு நன்மை செய்யவேன் நான் என்று சொல்கிற தேவன், உன்னை தப்பு செய்யாதபடி பாவம் செய்யாதபடிக்கு காக்கிறதுக்காக உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன், என் கண்கள் பதிந்திருக்குதுன்னு சொல்கிற தேவன். அதே தேவன் தான் சொல்கிறாரு, இந்த தப்பிதத்திலேருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். அந்த தேவன் உன் மேலே நோக்கமாக இருக்கிறேன். உன் பேர் தெரியும். என்ன சொல்கிறாரு கர்த்தர்? உன் பேர் தெரியுமா எனக்கு? ஏசாமிகிட்ட வந்து ஆண்டவரே ஆண்டவரே நான் தான் பழைய பேர் வந்து எனக்கு பெரிய நாயகி, இப்போ வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த பேர் பியூலா, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பியூலா எப்படிமா இருக்கிறேன், வந்திருக்கிறேன் வான்னு அவரே சொல்வாராம். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கேட்போம்ல, கேட்போமா? அவர் தான் வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு தெரியும். இத்தனை பேர் மத்தியில் உங்கள் பேர் ஞாபகம் இருக்க, மறந்துடலாம்ல. 4 பிள்ளைங்க பெற்றுட்டு இருந்தால் 4 பிள்ளைங்களை வந்து வரிசையாக கூப்பிட்றதுக்கு திடீர்னு பெரிய பிள்ளை பேரை சொல்கிறதுக்கு 2வது பிள்ளை பேரை சொல்லிடுறோம். அது என்ன பண்ணுது? அந்த பிள்ளை பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மனசில், ஏன்னா மறந்துட்டிங்களான்னு சண்டை போடுதா இல்லையா? என் பசங்களே அப்படி செய்வாங்க. 2வது பிள்ளை பேரை சொல்லிவிட்டேன், மூத்த பிள்ளையை விட்டுட்டுன்னா அவள் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவளை தான் பிடிக்குமா, என் பேர் ஞாபகமே வராதா உங்களுக்கு? அப்படி தான் கேட்பாங்க. கேட்குறான் பார்த்தீங்களா? அப்படி தான் கேட்பாங்க என் பேர் இல்லையா. பள்ளிக்கூடத்தில் கூட பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸை பேரை வச்சுட்டேன், திடீர்னு ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொரு பேரை சொல்லிட்டேன், மேம் யூ ஹவ் ஃபர்காட்டன் மை நேம் மேம் அப்படின்மா. என்ன மேடம் டீச்சர் நீங்கள் என் பேரை மறந்துட்டிங்களே, என் பேர் இது, என்னை எப்படி நீங்கள் மறக்கலாம் அப்படின்னு கேட்பான் அந்த ஸ்டூடெண்ட்டு. அதை எழுந்து துக்கத்தோடு வேற கேட்பான், ஹவு கேன் யூ ஃபர்கெட் மை நேம், நீங்கள் எப்படி மறக்கலாம் மேம் என்னுடைய பேரை அப்படின்னு அந்த உரிமையோட துக்கத்தோடு கேட்பான். மறக்கலடா, மறந்துடுச்சு, ஸ்லிப் ஆஃப் த டங். ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏசாமிக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்கே இல்லை. நான் ஸ்லிப் ஆஃப் த டங்கில் நான் எஸ்தர்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பியூலான்னு சொல்லிட்டேன்னு சொல்லவே மாட்டார். பியூலா தான், எஸ்தர் தான். அவருக்கு டங்கை ஸ்லிப் ஆகாது, நாக்கு குழறாது. அவருக்கு எல்லாரையும் ஞாபகம் இருக்கும். அப்படி தெருவில் நடந்து பாருங்கள், எத்தனை ஜனங்கள் போயிட்டுருப்பாங்க. பஸ்ஸில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, ஆட்டோவில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. 1000 கணக்கில் போயிட்டுருப்பாங்க. ஒரு மாலுக்கு போங்க, 1000 கணக்கில் மனுஷர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பேரும் ஏசாமிக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் பேரும் ஏசாமிக்கு தெரியும். இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்கிறாங்க. கரெக்டாக என்னமோ நமக்கு தெரியல. 140 மக்களுடைய பேரும் ஏசாமிக்கு தெரியும். உன் பேர் தெரியும், உன்னை தெரியும், நீ எங்கே போகிறன்னு தெரியும், எங்கே இருக்கிறன்னு தெரியும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கிறன்னு தெரியும். அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே என்னை பற்றிக்கொள், நீ வாழணுன்னா என்னை பற்றிக்கொள்.
எனக்கு மறைவாக நீ ஒரு காரியத்தையும் செய்து பிழைக்கவே முடியாது, தப்பிக்க முடியாது. உலகம் முழுசில் நேற்று தான் நியூஸில் சொன்னாங்க, உலகம் முழுசில் 500 கோடி மக்கள் இருக்காங்கன்னு. இன்னும் எத்தனை கோடி இருப்பாங்களோ தெரியாது, அது ஒரு டென்டேட்டிவாக ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அத்தனை கோடி பேருடைய பேர் தெரியுமா ஏசாமிக்கு? பிதாவுக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அவர் மறக்கிற மனுஷ மூளை அவருக்கு இல்லை. மறவாத தேவன், உன்னை நினைவிலே வைத்திருக்கிற தேவன், நீ போகிற இடம் வருகிற இடம் தெரிகிற தேவன். இந்த தேவன் இயேசு கிறிஸ்து எரிகோன்ற பட்டணத்துக்குள்ளே போகிறாராம். அவர் நுழைஞ்சு போகிறாரு. அவரோட கூட 12 சீஷரும் சேர்ந்து போகிறாங்க. வெறும் 12 சீஷர் மட்டும் இல்லை, ஏராளமான ஜனங்கள் போகிறாங்களாம். அவர் வார்த்தையை கேட்குறவங்க, வார்த்தையை கேட்டாலே சுகமாயிடுது, வார்த்தையை கேட்டாலே பாவத்தை விட்டு விலகிறாங்க, வார்த்தையை கேட்டாலே பாவம் செய்கிற ஆசையே போயிடுது. அவர் வார்த்தையை கேட்டால் குடிக்கிறவனுக்கு குடிக்கிற ஆசையே இல்லாமல் போயிடுது. அவர் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தால் விபச்சாரம் பண்ணுறவனுக்கு பொம்பளை நினைவே வர மாட்டேங்குது. அவர் வார்த்தையை கேட்டால் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணம் கூட வராமல் போயிடுதான். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவோடவே இருந்தால் நாங்கள் தப்பு செய்யாத காக்கப்படுவோன்னு இயேசு கிறிஸ்துவோடவே ஒரு கூட்ட ஜனம் போயிட்டுருக்காங்களாம். எப்படி கூட்டம் போகிறாங்கன்னா அது நம்பர்லெஸ், எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு மனுஷர் போகிறாங்க. ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்டதும் சுகமே கிடச்சிருது. ஒரு சிலருக்கு அவங்கள பிடிச்சிருக்கிற பிசாசு விட்டு விலகி போகுது. பாவமானாலும் செய்கிறதுக்கு மனசு இல்லாத போயிடுது, வெறுப்பு வருது. வியாதியானாலும் ஒழிஞ்சு போது, திரும்பி வரலை. பிசாசு பிடிச்சிருந்தாலும் பிசாசு போயிடுது, திரும்பி வரலை. மனுஷருக்கு சுகம், மனுஷருக்கு ஆரோக்கியம், மனுஷருக்கு சுகம், மனுஷருக்கு ஆரோக்கியம், மனுஷருக்கு விடுதலை, மனுஷருக்கு சமாதானம், மனுஷருக்கு சந்தோஷம், எவ்வளவும் ஏசாமி கொடுக்குறாரு. சண்டை போட்டுட்டு வந்தவன் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவன் பொழுது போகிறதுக்குள்ளே திரும்ப போய் அவன் யார் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவங்க வீட்டில் போய் முகத்தில் முழிக்க போயிருப்பான். அடாடாடா, இவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான், நானே இவன் வீட்டுக்கே வரமாட்டான்னு நினச்சோமே, இவன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னா இயேசுவோட வந்துட்டாமா. யாரோட வந்துட்டா? ஏசாமி அவனை அப்படி மூஞ்சில் முழிக்காத இருக்கிறதுக்கு விட மாட்டார். தப்பு வச்சது. பிரிவினையை கொடுக்குறவன் சாத்தான் தானே. சாத்தானோட இருந்தான், உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஏசாமியோட வந்துட்டான். ஏசாமியோட சேர்ந்து மூஞ்சில் முழிக்கிற குடும்பம் தானே எனக்குரியது. அது அம்மாவோ அப்பாவோ தாயோ தகப்பனோ அண்ணனோ தங்கச்சியோ மனைவியோ பிள்ளையோ யார்கிட்ட சொல்லிட்டு வந்தானோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட ஏசாமியோட இருக்கிறனால இயேசுவோட கூட சேர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சண்டையும் சச்சரவும் மன வருத்தமும் வேதனையும் கசப்பும் கீழ்ப்படியாமையும் ஒன்றும் இருக்காது, அங்கே சமாதானமாக இருக்கு. உன்னை இப்படி மாற்றினது யாரையா? அந்த தாய் கேட்டிருப்பா, ஐயா உன்னை யார் இப்படி மாற்றினது? நீ ஒரு வயலண்ட்டு யார் ஃபெரோஷியஸ், வயலண்ட் அண்ட் ஃபெரோஷியஸ் சிங்கம், நீ ஒரு கொடூரமான சிங்கமேச்சே, நீ எப்படி ஒரு சாதாரணமான ஆட்டுக்குட்டியை போல் வந்த? உன்னை யாரையா அப்படி மாற்றினது அப்படிங்கிற. ஏசாமி நான் பார்க்குறேன், அந்த மகானை நான் பார்க்குறேன். உன்னையே மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த மகான் எனக்கு கூட வேணும், நானும் வரேன்னு வந்திருப்பாங்க. அந்தந்த ஊரில் வீடே காலியாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பிறகு இவ்வளோ நன்மை செய்தவரை பார்க்குறதுக்கு எல்லாம் வீட்டோடு காலி பண்ணி போயிருக்க மாட்டாங்க. சோறு சாப்பாடாக வந்து வேண்டியது இருந்திருக்கோம். நீ மட்டும் போறிய, அந்த மகான் வராரு, நானும் வரேன், நானும் வந்து பார்க்குறேன். அவர் எப்படிப்பட்டவர், நல்லது செய்கிறாருன்றாரு, அவரை நானும் வந்து பார்க்குறேன். குடும்பம் குடும்பமாக போயிருப்பாங்க, சோத்து முட்டையாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏசாமி கூட போயிட்டோன்னா அவர் எப்படியா சாப்பாடு போட்டுருவாரியா? எத்தனை பேருக்கு போடுவாங்க? 5 பேருக்கு போடுவாரா? அந்த 5 லட்சம் பேருக்கு கூட போடுவார். அப்போ பசி இல்லாதபடிக்கு எனக்கு சாப்பாடு, அவர் வார்த்தையே பசி இல்லாத பண்ணும், அவர் வார்த்தையே சாப்பாடும் போடும்.
இந்த இயேசு பின்னால் நான் போகிறேன்னு எல்லா ஜனங்களும் வராங்களாம். இந்த ஊருக்குள்ளே வருவார். இப்போ வருவார். அப்போ வரும்போது நீங்கள் கூப்பிட்றதுக்கு தயாராக இருக்கணும் போக. அப்புறம் அவர் வரும்போது கூப்பிடுற மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தகுதி இல்லாமல் இருந்தால் விட்டு போயிடுவார். தூக்கிட்டு கூட போயிடுவார். அவர்கிட்ட வரும்போதே கால் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும். சும்மா நடக்க மாட்டீங்க, ஓடுவீங்க. அன்றைக்கி நடக்க முடியாது, உட்கார முடியாது, உங்களுக்கு அமைதியாக இருங்கன்னா நீச்சல் அடிக்கிறாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நீச்சல் அப்படி அடிக்கிறாங்க. மீன் நீச்சல் அடிக்கிற மாதிரி நீச்சல் அடித்து இந்த அம்மா என்ன ஆகிடுவாங்களோ தெரியலேன்னு, இயேசுவே இயேசுவே இந்த அம்மாவை உயிரோடு கொண்டு போய் நாங்கள் வீட்டில் சேர்க்கணுமே. அவங்க பொண்ணும் மகனும் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்களா, வீட்டுக்கார் வேறு இருக்கிறாரு. ஏம்மா என் பொண்டாட்டியை என்ன பண்ணீங்க, என் தாயை என்ன பண்ணீங்கன்னு கேட்பார். அதனால் இவங்களை உயிரோடு காப்பாற்றுங்கன்னு இவங்களை வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அமைதியாக உட்காந்துருங்கன்னு உட்காந்தா இருந்தாங்க. அப்படி உட்காந்துருங்கன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தேன் ஒருத்தரை, அவ்வளோதான். யாரோ கூப்பிட்டாங்க இங்கே பக்கத்தில். இப்படி திரும்பி பார்க்குறதுல டொபார்னு ஒரு சத்தம் கேட்குது அந்த நீச்சல் குளத்தில். என்னென்னா இவ்வளோ பெரிய சரீரத்தில் டொமார்னு குதிச்சிருக்கிறாங்க. அங்கே அந்த தண்ணியாக செதறி மேலே வந்து எல்லா மேலேயும் விழுந்திருக்குது. பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அப்படி ஓடுறாங்க. இப்போவே ஏசாமி வசனத்தை அங்கே தூரத்துலேருந்து கேட்கும்போதே நீச்சல் குளத்தில் குளிக்கிறதுக்கு முடிஞ்சது. ஏசாமி வர நாளில் அவர் சத்தத்தை கேட்டால் கால் என்ன பண்ணோம், மான்கள் கால் போல் வந்து ஒரே ஓட்டமாக ஓடி போய் அவர் முன்னால் நின்றுட்டுருக்கோம். கால் நடக்கும்போது வாங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. கால் எப்போவுமே கால் நடக்கணும். உங்கள் வருகையில் இந்த கால்கள் மான்களின் கால்களை போல் மாற்றுங்க. உங்களுக்கு முன்னால் வந்து நாங்கள் வந்து நிற்கணும். இது வந்துட்டோம் நாங்கள், பாருங்கள் உங்களை பார்க்க ஆசையாக இருந்ததுன்னு சொல்லணும். அதனால் இம்பாசிபிலிட்டிஸ், முடியாது நடக்காதுன்றதை வந்து ஏசாமியினுடைய சமூகத்தில் சொல்லக்கூடாது. அவரால் எல்லாமே முடியும். அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் அவர் பின்னால் வந்துட்டு இருந்ததான். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ இந்த எரிகோன்ற பட்டணத்துக்குள்ளே போகிறாராம். அந்த ஊருக்குள்ளே எல்லா ஜனமும் இயேசு வருகிறாருன்னா எல்லாரும் ஓடி வராங்களாம் பார்க்க. அங்கே வந்து ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல டோல்கேட்டில் இருப்பாங்கள்ல, நம்ம கூட இப்போ வெளியே ஊருக்கு போனோன்னா அங்கே டோல்கேட்டில் உட்காந்துருப்பாங்கள்ல காசு வாங்கிறதுக்கு, அணை போட்டுருவாங்க. அங்கே அதை எடுக்க மாட்டேன். எல்லோரும் போய் யார்கிட்ட கேட்கணுமோ பிராது அங்கே சொல்கிறத விட நம்ம தேவனாகிய ராஜாவின் இடத்துல என்ன செய்யலாம், பிராது அனுப்பலாம். அவர் செய்திருவார். அவர் கேட்கிற செவிகளும் செய்கிற கரங்களும் உள்ளவர் இல்லையா, அவர்கிட்ட சொல்ல. ஆமாம். அதுபோல் பணம் வசூலிக்கிறவராக ஒருத்தர், அவர் பேர் தான் சகேயு. பணம் வசூலிக்கிறவர் சகேயு. அவர் பிறவியில் கொஞ்சம் குள்ளமாக பிறந்துட்டாராம். அவர் நல்லா வாட்டுச்சாட்டமாக ஒரு ஆண் மகன் பிறக்கிற மாதிரி வளர்த்து இல்லை, குள்ளமாக இருப்பார். நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல ஞானம் இருக்குது, விருத்தி இருக்குது, எல்லாமே ஞான விருத்தி இருக்குது. அதனால் அவருக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்துருக்குறாங்க. என்ன உத்தியோகம் கொடுத்துருக்குறாங்க, ஊருக்குள்ளே வரும்போது அந்த டோலில் என்னெல்லாம் வந்து காசு இதுக்கு என்னென்ன காசு வாங்கணும்னு அளவு பார்த்து வாங்கிறது. இதை வாங்கி அதை வாங்கி அதை உள்ளே வச்சுட்டு கடைசியில் கணக்கு யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுக்கணும். அதில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும்னு வச்சுங்க. கொஞ்சம் மேல் வருமானம் இருக்கும், அடி வருமானம் இருக்கும், பக்க வருமானம் இருக்கும், இந்த பக்கம் வருமானம் இருக்கும், எதேதோ வருமானம் இருக்கும். அதுக்கு பேர் லஞ்சமா? அது பேர் மேல் வருமானம் இல்லை. சரியாக இல்லை, தப்பாக சொல்லிட்டேம்மா நான். அது வந்து மேல் வருமானம் கீழ் வருமானம் இல்லை, அது பேர் என்னது, லஞ்சம் வாங்குறவங்க. அந்த லஞ்சம் வாங்கினதில் நிறைய ஐஸ்வர்யம் சேர்த்துட்டாராம், நிறைய பணம் சேர்த்துட்டாங்க. இந்த லஞ்சம் கொடுத்து உள்ளே போகிறவங்களும் வர்றவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவரை பார்த்தார, படுபாவி இவன் உட்காந்துருக்காண்டா, இவனுக்கு பணம் கட்டாத காசு வெட்டாமல் போக முடியாது, சரி வெட்டி தொலைலாம் பணத்தை அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அப்போது வாங்க வேண்டிய அளவுக்கு மீறி வாங்கினா பாவம்
ஆகையினால அந்த ஊர் மனுஷர் எல்லாம் அவனை பார்த்த உடனே படுபாவி, அவனுக்கு பேரே என்னது? படுபாவி. சாதாரண பாவி கூட கிடையாது. என்ன பாவியா? படுபாவி. ஆனால் அவன் சொந்த பேர் என்ன? சகேயு. இந்த படுபாவி இங்கே உட்காந்துருக்கிறான். இந்த பக்கம் இப்போ இவர் ஏசாமி எல்லாரும் போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்தில் அவர் கேட்குறாராம், என்ன இவ்வளோ ஜனக்கூட்டம் போது என்னென்னா? இயேசு போகிறாருன்னு சொன்னாங்களாம். யார் போகிறாரு? போகிறார். அப்போ தான் இந்த சகேயு கேள்வி ஞாபகம் வருதா, அந்த இயேசுவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்களே. அவர்கிட்ட வந்தாலே வியாதி போயிடுது, சுகமாகன்னா சுகமாயிடுறாங்க, மரித்தவங்க உயிரோடு எழும்புறாங்க, பாவம் செய்தவங்க கிட்ட வந்தாலே அவர் வார்த்தையை கேட்டு அந்த பாவத்தை விட்டுடுறாங்க, பாவமே செய்யாதபடிக்கு மனம் மாறிடுறாங்க, சமாதானம் வந்துடுது, சந்தோஷம் வருது, இப்படி குடும்பத்தின் ஐக்கியம் வருது, இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே. இவங்க எல்லாம் தேடிட்டு போகிறாங்களே வேலை மெனக்கிட்டு. நான் போய் ஒரே ஒரு நேரம் இவ்வளோ மகத்துவமான காரியம் செய்கிறவர், வியாதிகளை குணமாக்குறவர், சமாதானத்தை கொடுக்குறவர், பாவத்தை அழிக்கிறவர், இவ்வளோ நன்மை செய்கிறவர் எப்படி தான் இருப்பார்? அவர் ரூபம் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு பார்வை தூரத்துலேருந்தே இவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துடலாம். எலிசபெத் மகாராணி இங்கே இந்திய தேசத்துக்கு வரும்போது எல்லாரும் போய் எப்படி தான் இருப்பாங்க இவங்கன்னு பார்க்க போனாங்க. மனுஷர் தானே, அவங்க யாரையும் சுகப்படுத்தலை. இயேசு எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு. அவர் கிட்ட போனாலே பாவ உணர்வு வந்துடுது. ஐயோ நான் பாவி என்று சொல்கிறானா. நான் எந்த பாவம் செய்தேனோ அந்த பாவத்தை நான் விட்டுறேன். அது மேலே கசப்பு வெறுப்பு வருது. அப்படி மனுஷனே முழுசாக மாறி போகிறான். அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னா அவர் முகம் எப்படி இருக்கும்? அவர் எவ்வளோ பெரிய உயரம் இருப்பார்? இல்லை அவர் எவ்வளோ கட்டையாக இருப்பார்? இல்லை அவர் பருமனாக இருப்பாரா? ஒரு வேளை சண்டை போடுறாரு ஷேண்டவங்க அந்த மாதிரி இருப்பாரா? என்ன மாதிரி ரூபத்தில் தான் அவர் இருப்பார்? அவரை கண்டால் ஏன் பிசாசு பயந்து ஓடுது? அப்போ அவ்வளோ பயங்கரமாக இருப்பாரா? பிசாசு பயப்படணுன்னா ஏதோ ஒரு பயம் இருக்கணும்ல. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நாமம் இருந்தால் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படும். பயப்படுதா? பயப்படலையா? யாருனால? ஏசு அப்பாவால். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? பிசாசு பயப்படுது. இதனால் வெறுமை பார்த்துட்டு தான் போயிடலான்னு வந்தான். ஏன்னா வேலை அங்கே என்ன இருக்குது? வேலை முடியலை. இன்னும் பாதி கணக்கு முடித்தாரோ, கணக்கு பூட்டிட்டு பாதியில் விட்டுட்டு வந்திருக்கிறாரோ தெரியாது. மிச்சத்தை எஞ்சி உள்ளவங்க பார்த்துங்கன்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் டைமை நீங்கள் பார்த்துங்க, நான் ஒரே ஓட்டமாக ஓடி போய் அவரை எப்படி இருக்கிறாருன்னு அப்படி பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிருப்பார். பார்க்கணும் அவருக்கு, அவ்வளோதான். இந்த மகான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. ஆனால் இவரோ குள்ளம். எப்படி பார்க்க முடியும்? அவரால் முடியவே முடியாது. ஆசை என்னமோ இவ்வளோ இருக்குது அவரை பார்த்துடணுன்னு. ஆனால் சரீரமோ என்ன பண்ணலை? இடம் கொடுக்கலை. தள்ளி கூட தான் அப்படி பார்க்கலாம், எக்கி பார்க்கலாம். நீங்கள் இவ்வளவே உயரத்தில் இருந்தால் எங்கேருந்து இழக்கிறது நீங்கள்? ஆகையினால ஒரே ஓட்டமாக ஏசாமி இங்கே வராருன்னா அந்த இடத்துக்கு மார்க்கெட் எண்டுக்கு ஓடிட்டாராம். ஓட்டமாக ஓடி போய் அங்கே ஒரு மரம் இருந்ததா, காட்டத்தி மரம். அந்த மரத்துக்கு மேலே கிளையில் ஏறி உட்காந்துட்டு இலைங்கெல்லாம் மறைஞ்சி இருக்கிற மாதிரி இவர் அது மேலே ஏறி அதில் மறைஞ்சி இருந்தார்னா ஜனங்க பார்த்தா இவரை என்ன சொல்லுவாங்க? பரியாசம் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா இவர் தான் மகா பாவின்னு அவங்க பேர் வச்சுருக்குறாங்களே. அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறவன் ஐஸ்வர்யவானானா பேச தான் செய்வாங்க. இவ்வளோ பணக்காரன், இவ்வளோ சம்பத்து உள்ளவன் மரத்து மேலே ஏறி உட்காந்து இப்படி உட்காந்துட்டு கிடக்கிறான்னு, குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துருக்கான்னு சிலர் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அவன் போய் உட்காந்துருக்கான்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரும் பார்க்காதபடிக்கு இலைகளின் மத்தியில் இலையெல்லாம் மறைச்சிட்டு தான் 2 இலைக்கு மத்தியில் கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் தெரிஞ்சால் போதும். யாரை மட்டும் பார்த்துடணும்? ஏசாமியை மட்டும் பார்த்துடணும் அப்படின்னு உட்காந்துருக்காராம்.
எந்த ஜனத்துக்கும் தெரியாது இவன் ஓடினது ஏறினது மறைஞ்சிருக்கிறது. இவங்க நடந்து போக 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 நேராக அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே, அதுக்கு நேராக கீழே வந்த உடனே ஏசாமி அண்ணாந்து மேலே பார்த்தாராம். பார்க்க வேண்டாதவர் பார்த்துட்டாரு. நான் இங்கே ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன், நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சே அவருக்கு. அவர் மேலே அப்படி பார்த்த உடனே சகைவேன்னு கூப்பிட்டாராம். நீ எங்கே இருந்தாலும் தெரியும் தேவனுக்கு, நீ எங்கே இருந்தாலும் தெரியும் தேவனுக்கு. நீ மறைஞ்சிருக்கவே முடியாது. இலை மறைச்சிருச்சு கிளை மறைச்சிருச்சுன்னு நினச்சியானா ஏமாந்துருவேன். அவரோட கூட இருந்தியானா மறைவே இருக்காது. அவரோட இல்லாமல் தப்பு செய்யறதுக்கு இருந்தானா தான் நீ மறைவில் இருப்ப. அப்போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கண் உன்னை பார்க்குது. உன் பேர் அவருக்கு தெரியும். சகைவே இறங்கி வான்னு ஏதோ முந்தி பிந்தி யாரோ சொன்ன மாதிரி, பக்கத்தில் இருக்கவங்க சொன்ன மாதிரி, அவ்வளோதான். மடமடன்னு இறங்கி வந்த அந்த ஒரு வார்த்தை, சகைவை இறங்கி வா. நான் யார், என் பேர் தெரியுது, நான் இருக்கிற இடம் தெரியுது. இவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமை உள்ளவர் முன்னால் நான் அழுக்கு பிடிச்சவனாக இருக்கிறேன். பாவ அழுக்கு, மகாபாவி, படுபாவி, என்னென்ன பேர் அவருக்கு உண்டோ அவ்வளோ பாவமும். எதனால்? பணத்தினால. பணம் எப்படிப்பட்ட பணம்? பணம் எல்லாம் வச்சுருக்கிறதுனால பாவியாக மாட்டாங்க. அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதித்து வைத்த பணத்தினால நான் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகம். பணம் அதிகமாக இருந்தால் நிறைய பாவம் செய்வாங்கல்ல. வேண்டாத சிநேகிதர்களை கூப்பிட்டு வருவாங்க, வேண்டாத சிகரெட்டை பிடிப்பாங்க, வேண்டாத குடி பாட்டிலை குடிப்பாங்க, வேண்டாத நண்பர்களை கொண்டு வருவாங்க, வேண்டாத ஸ்திரீகள் பின்னால் போவாங்க. வீட்டில் மட்டும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க மனைவியை தெரியாது, வீட்டில் இருக்க பிள்ளைகளை தெரியாது, வீட்டில் இருக்க தாயை தெரியாது, தகப்பனை தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது. வெளியில் இருக்கிற எல்லா பாவம் செய்கிறவங்க, விபச்சாரிகள், வேசிகள், எல்லாரும் கண்ணுக்கு தெரியும். பணம் மனுஷனுடைய கண்ணை குருடாக்கி போடும். மனுஷனுடைய கண்ணை குருடாக்குவது மட்டும் இல்லாமல் மூளையும் குருடாக்கி போடும், பரிசுத்தத்தை கெடுத்து போடும். ஆகையினாலே இந்த பணத்தை சம்பாதித்து தன்னை கெடுத்து கொண்ட இந்த சகையோ, ஐயோ இவ்வளோ அசுத்தமாக இருக்கிறேனே, இவ்வளோ பாவத்தை சம்பாதிச்சிட்டேனே, இவ்வளோ பாவமும் இந்த பணத்தினாலே சம்பாதிச்சிட்டேனே, அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரே, அவர் கண் என்ன, அவர் என்ன, நான் ஒளிஞ்சிருக்கிறதே அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் கண் பார்த்துக்கிட்டே இருக்குதே, அவருடைய உள்ளம் என்னை இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதே, அவருடைய வாய் என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதே, ஐயோ நான் எப்படி அவரை போய் சந்திப்பேன் நினச்ச மாத்திரத்தில், ஐயோ இந்த பாவத்தோடு நான் தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த பாவம் என்னை விட்டு போயிடணும். இந்த பாவம், இந்த பணத்தினால நான் சம்பாதித்த பாவம், அநியாயமாய் சம்பாதித்த பணம், அநியாயமாய் சம்பாதித்த பணத்தினால் வந்த பாவம் என்னை விட்டு நீங்கி போகுனாதான் இந்த தேவனிடத்தில் பார்க்க முடியும். இறங்கி வரும்போதே சொல்லின்னு வந்துட்டானான். இது யாருக்கு தெரியும்? அவன் மனசில் சொல்லிட்டு வர்றது யாருக்கு கேட்குது? ஏசாமிக்கு கேட்குது. மகிழ்ந்துட்டார் ஏசாமி. பாவியாகிய இவனை பரிசுத்தப்படுத்துறதுக்கு உபதேசமே தேவையில்லை. நான் பேர் சொல்லி கூப்பிடுதல், நான் பார்த்த பார்வை அவனை பரிசுத்தப்படுத்திடுச்சு. அவன் இறங்கி வந்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை, ஏசாமி ஒன்றும் கேட்கல. நீ என்னப்பா உத்தியோகம் பண்ணுறேன்னு கேட்டார். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்டாரா? மேல் வருமானம் எவ்வளோன்னு கேட்டாரா? லஞ்சம், நீங்கள் சொன்னபடி லஞ்சம் எவ்வளோ வாங்குறேன்னு கேட்டாரா? ஒன்றுமே இல்லை, எதையுமே கேட்கல. இறங்கி வந்த உடனே சொல்லிட்டான். அவன் என்ன சொன்ன வாசி? இழந்து போனதை தேடவும் 6வது வசனத்தில் 5லேருந்து வாசி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்படியே வாசிமா. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம்.
சகைவேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார், அங்கேயே இருக்காத, இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னாரான். நீ பார்த்துட்டு அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்து போயிடலான்னு நினச்சிட்ருக்காத, சீக்கிரமாக இறங்கி வா, உன் கூட உன் வீட்டுக்கு வரேன், நான் இன்றைக்கி உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி யாருக்கையாவது உங்களை பார்த்து இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன், நாங்கள் 2 பேரும், அங்கிளும் நானும், போயிடாதீங்க இருங்க அப்படின்னு சொன்னேன்னா என்ன செய்வீங்க? ஜபம் முடிஞ்சு ஆமேன்ன்றதுக்குள்ளே துண்டை காணோம் துணியை காணோன்னு என்ன செய்திருப்பீங்க? ஓடியே போயிட்டுருப்பீங்களா? கூட்டிகிட்டு தான் போவீங்களா? சரி சரி, சகை மாதிரி நல்ல நல்ல மக்கள் தான். சரி, இறங்கி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அவர் சொல்ல, இறங்கி வா, நான் வந்து உன் வீட்டில் தங்க போகிறேன். இவ்வளோதான் அந்த கான்வர்சேஷன். அவர் இறங்கி வந்து அதுக்குள்ளே எல்லோரும் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்களாம், பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாராம். நான் உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொல்லிட்டாருல்ல. ஐயோ, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாராம், பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாராம். இவர் பாவியான மனுஷன், இவர் மகான் தேவ புருஷன்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். இவர் என்ன போய் பாவியான மனுஷன் வீட்டில் போய் உட்கார போகிறோம். அந்த சாப்பாடு, அதில் அந்த காசில் செய்கிற சாப்பாடு பொருள் வாங்கினது எல்லாம் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறாராமே இவர். ஆமாம், அந்த இடத்துக்கு போகிறாரே. அப்போது இந்த சகை இறங்கி வந்து நின்ன உடனே ஏசாமியை பார்த்த உடனே பாதி ஒரு வசனம் தானே, ஒரு வரி தானே வாசித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆஸ்திகளிலே பாதியை யாருக்கு கொடுக்குறேன்? ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் சம்பாதிச்சு வச்சுருப்பான்னு வச்சுங்க, சும்மா ஒரு 1000 லட்சமே சம்பாதிச்சு வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போது அதில் பாதி எவ்வளவு? 1000 கோடி, அதானே, லட்சம் இல்லை கோடி, 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கான். அப்போது அதில் வந்து 500 கோடி யாருக்கு கொடுத்துட்றான்? ஏழை மக்களுக்கு நான் பார்த்து எடுத்து கொடுத்துட்றேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். அப்போ 1000 கோடியில் வந்து 500 கோடி அநியாயமாக சம்பாதிச்சது, ஆமாவா இல்லையா? கொடுத்துட்றேன்னு சொன்னான். அடுத்த வரி வாசி. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமாம், யாராவது ஒருத்தர்கிட்ட நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் இல்லை, ஆமாம் தான், அது வாங்கினேன் தான் நான். இப்போ நான் ஒருத்தன்கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் அதிகமாக வாங்கினேன்னா நான் திரும்பி அவனுக்கு என்ன செய்யணும்? 4000 நான் கொடுத்துட்றேன், 4000 கொடுத்துட்றேன். இவனுக்கு எப்படி தெரியும் யார்கிட்ட அநியாயமாக வாங்கினான்னு? கணக்கு இருக்குமே, இவன்கிட்ட தான் நோட் புக் இருக்கும்ல. ஒவ்வொருத்தரும் உள்ளே போகிறவங்க யார், பேரை சொல்லணும், அட்ரஸ் சொல்லணும், எவ்வளோ காசு வாங்கினான்னு சொல்லணும், அரசாங்கத்துக்கு எவ்வளோ போகும்னு சொல்லணும், அடுத்த கணக்கில் வந்து இவனுக்கு எவ்வளோ போகுன்றதை எழுதி வச்சுருப்பான். ஆகையினால ஒருவனிடத்தில் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவங்ககிட்ட எவ்வளோ அநியாயமாக வாங்கினனோ அதை 4 மடங்கு கொடுக்குறேன். பாதி 500 கோடி போயிடுச்சு, மிச்சமாக இருக்கிறதில் 4 பங்கு 4 பங்கு 4 பங்குன்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ தான் மிச்சமாக இருக்கும்? கையளவு தான் இருக்கும். அதுதான் அது நியாயமான சம்பாத்தியம் அவனுக்கு. அது என்னது? நியாயமான சம்பாத்தியம். அந்த சம்பாத்தியம் இது. நீங்கள் வந்துட்டீங்க பார்த்தீங்களா? இந்த நியாயமான சம்பாத்தியத்தை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அனுதினமும் கொடுத்து, மாதமெல்லாம் கொடுத்து, வருஷமெல்லாம் கொடுத்து, சாப்பிட்டு மிச்சமாகி மீதமானதை 12 கூட நான் எடுத்து வைக்க முடியும். இது போதும். ஏசாமி வந்துட்டீங்களே நீங்கள், போதும். அதுவும் இந்த மிச்சமாக இருக்கிற பணமும் எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். பாவமெல்லாம் போயிடுச்சு. பாவியாக இருக்கிற மனுஷன்னு சொன்னாங்க. என்னெல்லாம் போயிடுச்சு? இயேசு வந்தால் என்னெல்லாம் போயிடும்? இயேசு நமக்குள்ளே வந்துட்டாருன்னு. இயேசு எத்தனை பேர் சொல்லலாம் இயேசு எனக்குள்ளே இருக்காருன்னு? இயேசு இருக்கிறாரு தானே நமக்குள்ளே என்றைக்குமே. இயேசு விரும்பாத காரியமெல்லாம் போயிடுச்சா? ஆய்த்தானே வம்பு, அது தானே வம்பு. டைம் எடுத்துன்னு போகக்கூடாது. அது என்ன செய்யணும்? ஆமாம்,
அங்கே பாரு, சகைக்கும் அவருக்கும் வந்து இன்ஸ்டண்ட்டு டக்குன்னு எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுத்தா போகாத, உட்காந்துக்கோ, மக்கர் பண்ணிக்கோ சாத்தான், போக மாட்டேன்னுட்டு. ஆகையினால அது வந்து ஸ்டபன் சாத்தான். ஏசாமியின் நாமத்தினாலே எப்போ சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டோமோ எனக்குள்ளே இருக்கிறது உடனே இயேசுவின் நாமத்தினாலே நாசமாகுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணணும்? அது போயிடணும், மொத்தத்தையும் அனுப்பிடணும். திரும்பவும் வான்னு, ஐயோ என் சுபாவம் போயிடுச்சேன்னு வசனமே படக்கூடாது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு என்னை பார்க்குறாரு. இயேசு சொல்கிறாரு, உன்னை எனக்கு தெரியும் மகளே, உன்னை தெரியும் மகனே, உன் பாடு தெரியும், உன் கஷ்டம் தெரியும், உன் வருத்தம் தெரியும், உன் கண்ணீர் தெரியும், உன் பயம் தெரியும், உன் இழப்பு தெரியும். உன் வருத்தத்தில் நான் கூடவே இருக்கிறேன். நீ சுமக்கிற பாரத்தில் நான் கூட சுமந்துட்டுருக்கிறேன். நீ படுகிற அவமானத்துலேயும் துக்கத்துலேயும் நான் கூடவே இருக்கிறேன். உன்னை நான் தனியாக விடவே மாட்டேன். உன் பேர் தெரியும், உன் மேலே நோக்கமாக இருக்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் தெரியும் எனக்கு. என் கண்ணு பார்க்காம இருக்கவே இருக்காது. என் கண்ணுக்கு எதுவும் மறைஞ்சி இருக்க முடியாது. நீ ஒரு ஃபர்லாங் தூரத்துக்குள்ள போயிட்டு நீ அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தாலும் கூட என் கண்ணு உன்னை பார்க்குதாங்க. அதனால தான் சகைவே இறங்கி வான்னு சொல்கிறேன். நான் இறங்கி வான்னு வேற சொல்கிறேன். உன்னை காண்கிற தேவன், உன்னை நோக்கமாக இருக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் பெயர் தெரிந்திருக்கிற தேவன், உன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நீக்கி உன்னை சுகப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் பிள்ளையாக வைக்கிற தேவன். இயேசுவின் பிள்ளையாயிட்டால் இயேசுவோட கூட வாழ்கிற அந்த பாக்கியத்தை கொடுக்குற தேவன். நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னேன். நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் விருப்பத்தோடு நான் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்னோட வந்து விருப்பமாக இருப்பீங்களா? என்னோட கூட இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லா சூழ்நிலையிலும் எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசுவோடு இருக்கிறதுக்கு? யாருக்கெல்லாம் விருப்பம் இயேசுவோடு இருக்கிறதுக்கு? கிடையாதுல்ல, எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. ஆமாம், இயேசுவே நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அன்றைக்கு சகையுவை நீர் அழைத்தது போல இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறீர். என் பெயர் உமக்கு தெரியும். நான் எங்கே இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். சகைவை ரட்சித்த தேவனே, என்னை ரட்சிப்பீராக. நான் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பீராக. நான் சுமக்கிற பாரத்தை எடுத்து போடுவீராக. என்னுடைய பாவத்தை முற்றிலுமாய் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை என் பேரிலே நீங்காமல் இருப்பதாக. சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, வருமானத்தை கொடுப்பீராக, இழந்த பணத்தை கொடுப்பீராக, கடனெல்லாம் அடைப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, குடும்பங்களை கட்டுவீராக, உம்மோடு கூட பூமியில் நிலைத்து வாழ கிருபை செய்வீராக. நீரே என் ஜீவனாக இருப்பீராக. நீரே என் தீர்காயுசாக இருப்பீராக. உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள அநாதி தேவனே, என்னையும் என்னுடையவர்களையும் வைத்து பாதுகாத்து கொள்வீராக. நீர் வரும் பரியந்தம் எங்களை கைவிடாமல் காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். சர்வபலமுள்ள தேவனே, நாங்கள் எல்லோருமாக ஏகோபித்து உம்மிடத்தில் சொன்னோம் சுவாமி.
ஏகோபித்து உம்மிடத்தில் சொன்னோம், நீர் தான் எங்களுக்கு வேணும். நீர் வந்துட்டீரானா ஆண்டவரே, முதலாவது எங்கள் இடத்துல இருக்கிற பாவங்கள் நீங்கி போயிடும், நாங்கள் பரிசுத்தமாயிடுவோம். நீர் வந்துட்டீர், சகையு பாவங்களெல்லாம் அகற்றப்பட்டு போய் பரிசுத்தமாக்கப்பட்டான். எல்லார் கண்களும் சகையுவை பாவம் பாவம் என்று பார்த்தது. நீரோ பாவம் மன்னிக்கப்பட்டவன் 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 என்று பார்த்தீர். சர்வ வல்லமுள்ள தேவனே, பாவக்கரையினாலே படிந்திருக்கிறான் சகையோ என்று பார்த்தாங்க. நீரோ உம்முடைய இரத்தத்தினாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் கழுவப்பட்ட மகனாக பார்க்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்தி, மனுஷர் எங்களை எப்படி பார்க்கிறார்களோ தெரியாது, நீர் சகைவை பார்த்தது போல எங்களை பார்ப்பீராக. உம்முடைய இரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை காண்பீராக. அப்பா பிதாவே, நீர் காண்பீராக என்று நாங்கள் சொல்லாட்டாலும் கூட நீர் உம்முடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறீர். எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறீர், எதை செய்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறீர். நினைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நினைவுகளையும் அதன் தோற்றங்களையும் அறிந்தவராக இருக்கிறீர். எங்கள் வார்த்தை எப்படிப்பட்டது, உள்ளம் எப்படிப்பட்டது, நடக்கை எப்படிப்பட்டது, பழக்கம் எப்படிப்பட்டது, உள்ளூர சிந்தை எப்படிப்பட்டது, எண்ணங்கள் எப்படிப்பட்டது, தீர்மானங்கள் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். உள்ளபடி நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான அசுத்தங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா கிரியைகளையும் சர்வ வல்லமுள்ள தேவனே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்தி நித்தமும் ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய இரத்தத்தினாலே நிரப்பி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவே நாங்கள் வாழவும், பரிசுத்தத்துக்குள்ளவே வாழவும், அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே காக்கப்படவும். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீரே எங்களுக்கு தீர்காயுசாகவும் நீரே எங்களுக்கு ஜீவனாகவும் இருந்து கர்த்தாவே, நீர் வரும் பரியந்தம், இந்த பூமியில் வந்து ராஜரீகத்தை அமைக்கும் பரியந்தமும் உம்மோடு கூட நாங்கள் இருந்து உமக்கு பிரியமானவர்களாக இருந்து உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் தேக்கி காக்கப்பட்டு, எங்கள் இருதயத்தில் வாயிலும் உம்முடைய வார்த்தை தேக்கி காக்கப்பட்டு உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களை விட்டு பிரியாமல் இருக்கிறவராக, எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக, நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, கைவிடாமல் இருக்கிறவராக இருப்பீராக என்று எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் சுவாமி. வந்தவர்கள் அத்தனை பேரும் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக புறப்பட்டு போய் வாழணும் சுவாமி. பூமியில் நீர் இல்லாமல் இருக்க முடியாது அப்பா. வந்த அத்தனை பேருக்கும் நன்மை செய்யுங்க, கேட்ட நன்மைகளையும் செய்யுங்க, கேட்க மறந்து போன நன்மைகளையும் செய்வீராக. விலைக்கு காரும் என்று கேட்ட தீங்குகளுக்கு விலைக்கு காப்பீராக, கேட்க தெரியாத தீங்குகளையும் விலைக்கு காத்து ரட்சிப்பீராக. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீர சிந்தையிலே ரட்சிப்பு, எங்கள் வாசஸ்தலத்திலே ரட்சிப்பு, எங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பு, எங்கள் பிள்ளைகளிலே, மருமக்களிலே, பேரப்பிள்ளைகளிலே, சந்ததிகளிலே, சந்தானங்களிலே, சபையிலே ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் உண்டாகி கிறிஸ்துவிலே நிலைத்து வாழ கிருபை செய்வீராக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.